covenant is called a better covenant. புதிய உடன்படிக்கை ஒரு மேன்மையான உடன்படிக்கை என்று காணப்படுகிறது. In Hebrews 8, எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் in verse 6, 6வது வசனத்தில் Jesus is called the mediator of a better covenant. புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தர் என்று நாம் வாசிக்கிறோம். Better covenant. Verse 6. 6ஆம் வசனத்தில் எபிரேயர் 8 verse 6. He is the விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். The old covenant was also made by God. பழைய உடன்படிக்கையும் கூட தேவனால் தான் உண்டாக்கப்பட்டது. God could not accomplish his full purpose. அதனுடைய முழுமையும் அதை கொண்டு அவர் நிறைவேற்ற முடியவில்லை. We need to understand this very clearly. இதை நாம் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். That the Old Testament men and women are not examples for us. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனிதர்கள் நமக்கு புதிய உடன்படிக்கையில் மாதிரி அல்ல. Very important to understand that. இதை நாம் மிக முக்கியமானது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். There are certain good qualities that Moses, David, all of them had. மோசஸ், தாவீது போன்றவர்களிடத்தில் நல்ல அருமையான சில நற்குணங்கள் இருந்தன. So those good qualities we can imitate. சில நற்குணங்களை நாம் இமிட்டேட் பண்ணலாம். But if you look at their total life, அவருடைய முழு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது they are not our example. அவர்கள் நமக்கு மாதிரிகள் அல்ல. Because there are many people who look at these Old Testament examples and make them Old Testament people and make them their example. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த இப்படிப்பட்டதான ஹீரோக்களை பார்த்து அவர்கள் தங்களுடைய மாதிரிகளாக வைத்துக் கொள்கிறார்கள். For example, people fall into adultery and say, well, David also fell into adultery and he remained as king. விபச்சாரத்தில் விழுந்ததான தாவீது ராஜ்யபாரத்தில் தான் இருந்தான், அவரை மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். But that is not our example. அவர் தாவீது நம்முடைய உதாரணம் அல்ல. Jesus is the mediator of a better covenant for us. இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு இயேசு தான் நமக்கு மத்தியஸ்தர். See, Hebrews 3, எபிரேயர் 3ஆம் அதிகாரம், comparing Jesus with Moses. இங்கு இயேசுவை மோசேயோடு கூட ஒப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He says, verse 1, we are partakers of a heavenly calling. நாம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்று. And Jesus is our leader, apostle and high priest. அவர் நம் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார் கிறிஸ்து. Now Moses was in a different level. மோசே ஒரு லெவலில் இருந்தார். Moses, verse 5, was also faithful in his house as a servant. தேவனுடைய வீட்டில் அவரும் எங்கும் உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார். But Christ is not a servant, he is a son, verse 6. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரனாய் இயேசு கிறிஸ்து ஒரு குமாரனாய் இருந்தார். Moses was not a son. மோசே குமாரன் அல்ல. He was a good servant. நல்ல ஒரு ஊழியக்காரர். There's a lot of difference between a servant and a son. ஒரு குமாரனுக்கும் ஒரு வேலைக்காரனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் உண்டு. You have a servant in your house and a son in your house. There's a lot of difference between the two. உங்கள் வீட்டில் உள்ளதான ஒரு குமாரனுக்கும் வீட்டில் உள்ளதான வேலைக்காரனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. We must see that is the difference between old covenant and new covenant. இந்த வித்தியாசம் தான் புதிய உடன்படிக்கைக்கு பழைய உடன்படிக்கைக்கு உள்ள வித்தியாசம் போல இருக்கிறது. So imagine if you had a very good servant in your house. உங்களுடைய வீட்டில் நீ கற்பனை செய்துக்கொள்ளுங்க, நல்ல ஒரு ஊழியக்காரர் வேலைக்காரர் உங்களிடத்தில் இருக்கிறார். No matter how good he is, he's not your son. அவர் எவ்வளவு நல்லவராய் இருந்தாலும் அது உங்களுடைய குமாரன் அல்ல. When you write your will about all your inheritance, you don't give it to your servant. உங்களுடைய சொத்துக்கும் ஆஸ்திக்கும் நீங்க ஒரு வில் எழுதுகிறீர்கள் என்றால் you don't give it to your servant. அது உங்களுடைய வேலைக்காரனுக்கு கொடுப்பதில்லை. You don't share your wealth with your servant. உங்களுடைய ஆஸ்தியை உங்களுடைய வேலைக்காரனுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பதில்லை. It's very important to understand this. மிக முக்கியமானது ஒன்றை அது புரிந்து கொள்ள வேண்டும். We must never find an excuse for our sin from some Old Testament example. நாம் செய்கிறதான பாவத்திற்கு பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்களை வைத்து நாம் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. That is what we read in Hebrews 11 and 12. இதுதான் எபிரேயர் புத்தகம் இதை குறித்து தான் 11 எபிரேயர் 11 வாசிக்கிறோம். For example, there are some wonderful men mentioned in Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட மனுஷர் பெரிய மனுஷர்கள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். நோவா verse Hebrews 11:7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். He was a wonderful man. ஒரு அற்புதமான ஒரு மனிதன். But after all that God did for him, he just gets drunk and lies down naked in his house. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் மகத்துவமான காரியங்கள் எல்லாம் செய்த பின்பு குடித்து வெறித்து நிர்வாணமாய் இருந்தார். Can you imagine Paul doing that?
நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இதை செய்ய முடிந்ததா? No. இல்லை. Forget about Jesus. Can you imagine Paul doing that? நீங்கள் இயேசுவை வேண்டுமானால் மறந்து விடுங்கள், பவுலை நினைத்து பாருங்கள். Or Abraham, and we read Abraham is another great man, verse 8, Hebrews 11:8. 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பெரிய மனிதர் ஆபிரகாம். He went to Egypt. அவர் எகிப்துக்கு சென்றார். And he was afraid that Pharaoh will take his wife, take his wife because she is very good looking. தன்னுடைய மனைவி சாராள் அழகாக இருப்பது அப்படினால் பார்வோன் கொண்டு சென்று விடுவான் என்று அவன் பயந்து, so he thought he would kill Abraham to take his wife. தன்னை கொன்று தன் மனைவியை எடுத்துக்கொள்வான் என்று பயந்து, so he told Sarah, மனைவியிடத்தில் சொன்னான், you are my sister. அவள் தன்னுடைய சகோதரி என்று சொன்னான். And Pharaoh still took her. இருந்தும் கூட பார்வோன் அவளை எடுத்து சென்றான். And what is Abraham doing? ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருந்தார்? He allows his wife to be taken. தன்னுடைய மனைவி எடுத்து செல்லப்படுவதற்கு அனுமதித்தான். Pharaoh to have as his 20th wife or something. அவனுக்கு எத்தனாவது மனைவி என்று 20வது மனைவியாக கூட இருக்கலாம். And Abraham didn't do anything about it. அதை குறித்து ஒன்றும் ஆபிரகாம் செய்ய முடியவில்லை. God only saved him. கர்த்தர் தேவன் அவனை பாதுகாத்தார். He did it a second time with another king. இன்னொரு ராஜாவினிடத்திலும் இதே காரியத்தை மறுபடியும் நடப்பித்தான். You can't imagine Peter doing something like that with his wife. பேதுரு தன்னுடைய மனைவி குறித்து இப்படி செய்திருப்பார் என்று நாம் யூகிக்க முடியவில்லை. So these Old Testament people were like that. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனுஷர்கள் எல்லாம் இப்படி இருந்தார்கள். You take 20 Isaac. Verse 20. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஈசாக் குறித்து நாம் வாசிக்கிறோம். He was a good man. ஒரு நல்ல ஒரு மனிதர். He did some good things. நல்ல காரியங்களை செய்தவர். Like when he dug his father's well and the Philistines said this is ours, he said okay, take it. தன்னுடைய தகப்பனாருடைய கிணறுகளை தோண்டும் பொழுது பாக்குவத பண்ணவர்களுக்கு விட்டு விட்டார். Second time he dug, they said this is ours, he said take it. இரண்டாவது கிணறு வெட்டும் பொழுது அவர்கள் தர்க்கம் பண்ணினார்கள், மறுபடியும் விட்டு விட்டார். Those are all good. அதெல்லாம் நல்ல காரியங்கள். But ஆனால் God had told him and Rebekah, your younger son Jacob is going to be blessed more than your older son Esau. மூத்த குமாரனாகிய ஏசாவை பார்க்கிலும் இரண்டாவது குமாரனாகிய யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறான் என்று ரெபெக்காள் சொல்லியிருந்தார். So those days the father would give the blessing when he was about to die. அவர் மரிக்கும் பொழுது அந்த நாட்களில் தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுக்கிறார். He knows clearly what God said. அவருக்கு நன்கு தெரியும் தேவன் என்ன சொல்லியிருந்தார் என்பது தெளிவாக இருந்திருந்தான். But he loved this deer meat so much. இந்த மான்கரியின் மேல் அவனுக்கு மிகவும் பிரியமாய் இருந்தபடியால் that he told Esau, you go and get some of that venison and I will give you the blessing. ஏசாவினிடத்தில் சொல்லி அப்படிப்பட்ட கரியை நீ கொண்டு வா என்று சொல்லி நான் உன்னை ஆசீர்வதித்து நான் ஆஸ்தி தருகிறேன். Never mind what God said, we'll forget that, I'll give you the blessing. தேவன் என்ன சொன்னார்ங்கிறதெல்லாம் காரியம் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். See, we know that Jacob cheated by pretending to be Esau. நாம் அறிவோம் யாக்கோபு ஏசாவை போல நடித்து அவனிடத்தில் வஞ்சித்தான் என்பதை நாம் அறிவோம். But God was going to give that blessing to Jacob in any case. எப்படியோ தேவன் யாக்கோபுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி விட்டார். So imagine a man like Isaac, he loved food so much that he was willing to disobey God. Give the blessing to the older son because it was his favorite. தன்னுடைய அவனுக்கு பிரியமானவனாய் இருந்தபடினால் அவனுக்கு ஃபேவர் பண்ண விரும்பும்படிக்கு அந்த கரியை சாப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக நினைத்தவன் ஈசாக். Many of these men listed here. இங்க இப்படிப்பட்ட மனுஷர்கள் நிறைய மனுஷர்கள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். I'm surprised at the names of some of these people. இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் நான் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுகிறேன். Verse 32. 32ஆம் வசனம். கிதியோன். He won a wonderful victory with God's help. தேவனுடைய ஒத்தாசையோடு கூட பெரிய ஜெயத்தை பெற்றவன். But after that what did he do? அவன் அதுக்கு பிறகு அவன் என்ன செய்தான்? He called all the people and just like these pastors say, please give me your money. இந்த நாட்கள் பாஸ்டர்கள் சொல்கிறது போல உங்களுடைய பணத்தை எல்லாம் கொடுங்கள் என்று கேட்டான். Give me all your gold ornaments. உங்களுடைய தங்க நகைகள் எல்லாம் கொண்டு வாருங்கள். And he made an idol. அவன் ஒரு விக்கிரகத்தை வார்ப்பித்தான். கிதியோன். After God had blessed him. தேவன் அவனை ஆசீர்வதித்த பிறகு. But his name is here. அவனுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராக். What type of man was he? அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? He won a battle. அவன் போரை ஜெயித்தவன் தான். But you read in Judges chapter 5 and chapter 6. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 4 or 5. 4ஆம் அதிகாரத்தில் that the judge was not Barak at that time. அந்த சமயத்தில் நியாயாதிபதியாய் இருந்தவன் பாராக் அல்ல. Judge was a woman. அந்த நாட்களில் நியாயாதிபதி ஒரு ஸ்திரீயா இருந்தால். Why does God choose a woman when the Bible says the man is the head of the house? வேதம் சொல்லுகிறது மனுஷன் புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும். ஏன் தேவன் ஸ்திரியை தெரிந்து கொண்டார்? God doesn't find a man, then he'll choose a woman because God has to lead his people. ஒரு தேவன் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு புருஷனை காணக்கூடாத பட்சத்தில் ஒரு ஸ்திரியை தெரிந்து கொள்கிறார்.
So many missionaries have gone out into the world who have done a fantastic, women missionaries who have done great work for God. உலகத்துக்குள் சென்று நிறைய பெண் மிஷனரிகள் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். So, but when Deborah says, okay, we have to go and fight against the enemy. தெபோரா எதிராளியை நாம் சந்திப்பதற்கு நாம் போரிடுவதற்கு செல்வோம் என்று சொன்ன பொழுது, And he told Barak, you are going to be the leader. God will be with you. பாராக்கினிடத்தில் சொன்னால் நீதான் லீடரா இருக்க வேண்டும், கர்த்தர் உன்னிடத்தில் இருப்பார். You know what Barak said? அவன் பாராக் என்ன சொன்னான் தெரியுமா? To Deborah. தெபோராளிடத்தில் என்ன சொன்னான்? Sister, you please come with me, then only I can go to this battle. I'm a bit scared. நான் பயப்படுகிறேன், சகோதரி நீங்கள் வந்தால் தான் இந்த யுத்தத்துக்கு நான் போக முடியும் என்று சொன்னான். Imagine being like that. இப்படிப்பட்ட மனுஷனை யோசிச்சு பாருங்கள். If a thief comes knocking at the door of your house, உங்களுடைய வீட்டுக்கு வந்து திருடன் கதவை தட்டுகிறான், who goes there, the wife or the husband? மனைவி செல்வாளா, புருஷன் செல்வானா? I used this example once. நான் இந்த உதாரணத்தை ஒரு முறை பயன்படுத்தினேன். You know, to say that when the devil comes, you send Jesus because he's the head of the house. Let's go, let him go. ஒரு கதவை இந்த தட்டும் பொழுது இந்த வீட்டுக்கு தலைவராக இருக்கிறவர் இயேசுதான், இயேசு அனுப்புவோம் என்று சொல்லி. So I said, just like if a thief comes, the husband goes, not the wife. அங்கே ஒரு திருடன் வந்து தட்டும் பொழுது மனைவி அல்ல, புருஷன் செல்ல வேண்டும். So when I said this in மங்கோலியா தேசத்தில் நான் இதை சொல்லும் பொழுது, they told me afterwards. அதுக்கு பிறகு மீட்டிங் பிறகு சொன்னார்கள், in Mongolia it's not like that. மங்கோலியா அப்படி அல்ல. The man is lazy sleeping, the wife only goes to the மங்கோலியாவில் அப்படி இல்ல, புருஷர்கள் சோம்பேறித்தனமா தூங்குவார்கள், மனைவிமார்கள் செல்வார்கள். It's very interesting, it's really true. அது உண்மை, ஆச்சரியமா இருக்கிறது. The women are the capable people there. அங்க மங்கோலியாவில் ஸ்திரீகள் தான் மிக திறமைசாலிகள். Deborah was like that. தெபோரா அப்படிப்பட்டவள். So all these people, you know, it's amazing that God, they did wonderful things, but it's all external things. அவர்கள் எல்லாம் அற்புதமான காரியங்கள் செய்தார்கள், எல்லாம் வெளியரங்கமான காரியங்கள். And Jesus spoke about those who did miracles and so many other things, wonderful things. The Lord says, go away, I'm not interested in you. இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் அற்புத அதிகாரங்களை செய்கிறவர்களை குறித்து உங்களை நான் அறியேன், அகன்று போங்கள். So we are not impressed with all these external things. இப்படிப்பட்ட வெளியரங்கமான காரியங்களை குறித்து நாம் பரவசம் அடையக்கூடாது. God, verse 40, has provided something better for us. 40ஆம் வசனம், விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்திருந்தார், which none of these people could have. அவர்கள் மற்றவர்களை அதை அனுபவிக்க முடியவில்லை. You take a man like David. டேவிட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். He was a wonderful man up to the age of 30. 30 வயது வரை ஒரு அற்புதமான மனுஷன். After that he did so many wrong things. அதுக்கு பிறகு நிறைய தவறான காரியங்களை செய்தார். Most people know only one wrong thing that David did. தாவீது செய்த ஒரு காரியத்தை, மோசமான காரியத்தை மட்டும் தான் அறிவார்கள். What is that? அது என்னது? He not only committed adultery with somebody's wife, வேறொருடைய மனைவியோடு கூட விபச்சாரம் செய்தது மட்டுமல்ல, but he killed the husband and married her. அவனுடைய புருஷனை கொன்று அவளை திருமணம் செய்து முடித்தான். Can you imagine a man like that? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நினைத்து பார்க்க முடிகிறதா? And he didn't have one wife, he had about 8 wives. அவனுக்கு ஏற்கனவே 8 மனைவிகள் இருந்தார்கள். And one of the worst things he did, அதை விட மோசமான காரியம் என்னவென்றால், read in 1 Kings. 1 ராஜாக்களின் புத்தகம். Many people don't know this, that's why I want to point it out to you. நிறைய ஜனங்களுக்கு இது தெரிவதில்லை, அதனால் நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள். He was appointing Solomon as the next king. அடுத்த ராஜாவாக சாலமோனை அவர் Before we go there, I want to show you something else. அதற்கு முன்னதாக இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். When David was going to die, 1 Kings chapter 1 verse 1. ராஜாக்களின் புத்தகம் முதல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். There was one of his sons, he had one of so many wives, and one of his sons called Adonijah, verse 5. அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தார்கள், அந்த மனைவியின் மூலமாய் ஒரு பையன் அதோனியா. He said, I'm going to be the king. நான் ராஜாவாவேன். Verse 5. 5ஆம் வசனம். And David did not appoint him. He just decided, I'm going to be king. My father is an old man. தாவீது அவனை ராஜாவாக நியமிக்கவில்லை, அவன் தன்னைத்தானே உயர்த்தி நான் ஆவேன் என்று சொன்னான். He got the horses and men to fight for him. அவன் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் ஆட்களை எல்லாம் சம்பாதித்தான். Why did he become like this? ஏன் அவன் இப்படி ஆனான்? How does a son grow up like that? இப்படிப்பட்ட மகன் எப்படி உண்டாகிறான்? Why do some children grow up like that today? இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படி உருவாகிறார்கள்? You want to know the answer? நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? Read verse 6. 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். His father never caused him any pain. That's what it says here. He did not cause him any pain. அவனுக்கு ஒருபோதும் ஒரு விதமான ஒரு வலியை உண்டாக்கவில்லை அவன்.
never punished him. அவன் ஒருபோது தண்டிக்கவில்லை. When he did something wrong, Adonijah, அதோனியா ஏதாவது தவறு செய்த பொழுது, when he was a small boy, அவன் சின்ன பையனா இருந்த பொழுது, David never asked him, why are you doing that? தாவீது கேட்கவில்லை, ஏன் இப்படி செய்கிறாய் என்று. He would just pat him on the back. It's all right, son. சும்மா தட்டி கொடுத்தான். You're a good boy. நல்ல பையன் நீ. Why? ஏன்? It says here because he was a very good looking. அங்க நான் வாசிக்கிறோம், அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். You know, some parents have got their favorite son or daughter because they are so good looking and nice. சில பிள்ளைகளுக்கு அழகுள்ள பிள்ளைகள் அவர்களுக்கு ஃபேவரட்டா இருப்பார்கள். They don't have any fear of God. அவர்களுக்கு பயம் இல்லாத பிள்ளைகள். They don't want to bring them up in the fear of God. அவர் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ப்பது விரும்பவில்லை. They're just nice to them. அவர்களுக்கு நைசான காரியங்களை சொல்கிறார்கள். They grow up to rebel against the parents and rebel against God also. இவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எழும்பி பெற்றோருக்கு விரோதமாய் இருப்பார்கள், தேவனுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். So David was a pretty useless father. அவன் பிரயோஜனம் இல்லாத ஒரு தகப்பனாய் இருந்தவன். And then Solomon, the Lord said, make Solomon the king. சாலமோனை அடுத்து ராஜாவாக ஏற்படுத்து என்று சொன்னார். So he called Solomon. ஆகையால் சாலமோனை அழைத்தார். Chapter 2. இரண்டாம் அதிகாரம். And said, now I'm going to die. நான் இப்பொழுது மரிக்க போகிறேன். Now show yourself to be a man, be strong. Verse 2. இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், திடன் கொண்டு புருஷனாயிரு. Keep the charge of the Lord. Verse 3. மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம், keep the charge of the Lord, walk in his ways, keep his statutes, his commandments. Verse 3. மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் maybe verse 4 there, I don't know. நான்காம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனை நியாயங்களையும் சாட்சிகளை கைக்கொள்ள அவர் வழியில் நடக்கும்படிக்கு காவலை காப்பாயாக. Sometimes Tamil comes after that. Yes, because the language is put like that. தமிழ் வாக்கியத்தில் அது நாலாவது வசனத்தில் முன்னும் பின்னுமாக இருக்கிறது. And if he had stopped there, நாம் அங்கே if he had said that much, அந்த அளவுக்கு சொல்லி இருந்திருந்தால், okay Solomon, the Lord be with you. சாலமோன் கர்த்தரோடு கூட இருப்பாராக. It would have been a wonderful way to die. அப்படி அவன் சொல்லி மரித்திருந்து போனால் ஒரு அற்புதமான ஒரு மரணம். If he had stopped at verse 4, நான்காம் வசனத்தோடு நிறுத்தி இருந்தால் அற்புதமான மரணம். But he didn't stop. அவன் அதோடு நிறுத்தவில்லை. He says, I want you to do two more things. நீ இதுக்கு மேலாக இன்னும் ரெண்டு காரியங்களை செய். Two or three things. ஒரு ரெண்டு மூன்று காரியங்கள் இதற்கு மேலாக நீ செய்ய வேண்டியது இருக்கிறது. One is this Joab, verse 5. ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோவாப். He killed some people. யோவாப் சில ஜனங்களை அவன் கொன்றிருந்தான். It was a time of peace and he went and killed people. அவன் சமாதானமான காலத்திலே அவன் இரத்தத்தை சிந்தின மனுஷன். Don't let him have a peaceful death. அவனை நரைமேர் சமாதானத்தோட இறங்க விடாதபடி விட்டுவிடு. அவனை கொன்றுவிடு. And the way he puts it, அது எப்படி சொன்னான் என்றால், see how he puts it. அவர் எப்படி அதை சொன்னான் என்றால், he just said kill him, that's one thing. அவனை கொல்வது என்பது ஒரு காரியம். But he says in verse 6, don't let his gray hair go down to hell in peace. அவன் சமாதானத்தோட அவனுடைய நரைமேர் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு என்று சொன்னான். What a way to say. இது என்ன வகையான சொல்லுதல் இது? In 5 minutes you are about to die and this is what you are thinking about. 5 நிமிடத்தில் நீ சாக போகிறாய், இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். And then there's one more chap. இன்னொரு மனுஷன். You know that Shimei, verse 8? 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஷிமேய் என்ற ஒரு மனுஷன். He cursed me once. அவன் ஒரு முறை என்னை சபித்தான். But he also asked forgiveness. அவன் மன்னிப்பு கேட்டான். But David forgot about all that. அதெல்லாம் அவன் மறந்து விட்டான். He says afterwards, I told him, okay, I have forgiven you, I will not kill you. Verse 8. நான் உன்னை மன்னித்து விட்டேன், நான் ஒன்று செய்வதில்லை நான் சொல்லியிருந்தேன். He told Shimei, நான் ஷிமேயிடம் சொல்லியிருந்தேன், because you asked forgiveness for your cursing me, I promise you I will not kill you. நீ என்னை மன்னிப்பு கேட்டபடியினால் உன்னை நான் கொல்ல மாட்டேன், உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன். But like these lawyers argue in the court, no? வக்கீல்கள் கோர்ட்டில் வழக்காடுவது போல, I promised I will not kill you. நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். But Solomon, you never made that promise, remember? சாலமோன், நீ அந்த வாக்குறுதி கொடுக்கவில்லை. You can kill him. நீ அவனை கொல்லலாம். That's what he says here. இங்கதான் அதான் வாசிக்கிறோம். Don't let his gray hair go down to hell without blood. Verse 9. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய நரைமை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவன் செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். Next sentence. அடுத்த வசனம், and David died. தாவீது இறந்தான். Dear brothers, sisters, don't let any of you die like this. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி யாரும் மரிக்க வேண்டாம். That your last words are some act of revenge against somebody you hate, that you kept in your mind for so many years. பல ஆண்டுகளாக நீ யார் மீதாவது கொண்டிருந்ததான ஒரு பழிவாங்குதல் நிமித்தமாய் வைத்திருக்கிற வார்த்தைகளோடு கூட,
This is old covenant. இதான் பழைய These are உடன்படிக்கை. some of the best people in the old covenant. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மிக நேர்த்தியான people ஜனங்கள். I'll give you another example. இன்னொரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 Samuel 1 சாமுவேல் chapter 8. 8ஆம் அதிகாரம். These are some of the great men of the old covenant. இவர்களெல்லாம் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மிகப்பெரிய மனுஷர்கள். Chapter 8 verse 1. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். When Samuel was old, he appointed his own sons as judges in Israel. சாமுவேல் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளாக வைத்தான். This is like some of today's politicians. இன்றைய நாட்களில் உள்ள அரசியல்வாதிகளைப் போல They put their own son to get elected and make him a minister or something like that. தன்னுடைய பிள்ளைகளை அவர்களை எலெக்ட் பண்ணி மந்திரிகளாக்குவது. Samuel, this great prophet, behaves like that. அந்த நாட்களில் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த சாமுவேல் இதை செய்தார். Okay, if his two sons are really God-fearing, good. அவர் மெய்யாகவே அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தால் ஓகே, நல்லது. His sons were evil. அவருடைய பிள்ளைகள் மோசமானவர்களாக இருந்தார்கள். Verse 3, they did not walk in his ways and they turned aside and took bribes and perverted justice against the poor people. மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய குமாரன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானமாய் நியாயத்தை புரட்டினார்கள். Samuel, when he was a young boy, he had seen how Eli the high priest had brought up his sons in a bad way. சாமுவேல் அவர் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது ஏலி தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருந்தார் என்பதை அவன் பார்த்திருந்தான். And he found fault with him. He found fault with Eli. ஏலியினிடத்தில் அந்த குற்றத்தை கண்டான். God told him. தேவன் சொன்னார். But now his own sons have come there, he's bringing them up in the same way. அதே வழியில் தன்னுடைய பிள்ளைகள் நடக்கிறதை அவன் பார்க்கிறான். Till the other elders came to him. அடுத்த மூப்பர்கள் வந்து அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். And said, we are fed up with your sons. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். Verse 5. 5ஆம் வசனத்தில், Samuel, you are grown old and your sons are not walking in your ways. நீர் முதிர் வயது உள்ளவனாய் உம்முடைய குமாரன் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. We don't want any of your sons. உங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு வேண்டியதில்லை. All the other nations have a king, make a king for us. மற்ற பிரஜாதி தேசங்களுக்கு ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தும். And this Samuel was one of the greatest prophets in the Old Testament. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல். Do you know that according to the New Testament standard, புதிய உடன்படிக்கையினுடைய தரத்தின்படி a man cannot be an elder if his sons are not walking in the Lord's ways? ஒரு பிள்ளைகள் தேவனுடைய வழிகளில் நடக்காத பட்சத்தில் அவன் ஒரு காலம். So if Samuel was living today, I'd say, Brother Samuel, you can't be an elder in CFC. You're not fit. இந்த நாளில் சாமுவேல் உயிரோடு இருந்திருப்பாரானால் நான் அவரை சிஎஃப்சிக்கு நான் எல்டராக்க மாட்டேன். I'd say, listen, your sons are so wayward. How can we make you an elder? உன்னுடைய பிள்ளைகள் இப்படி அலைந்து திரிகிறார்கள், நான் எப்படி மூப்பராக்க முடியும்? Now you understand what old covenant was. இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் பழைய உடன்படிக்கை எப்படி உள்ளது என்று. They did so many wonderful things. மிக அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்தார்கள். But the heart remained the same. அவருடைய இருதயம் அப்படியாகவே இருந்தது. That is what Jesus is saying in Matthew chapter 7. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இதுதான் இயேசு சொன்னார். That in the last day, கடைசி நாளில் many will come to him. அநேகர் என்னிடத்தில் வருவார்கள். Now these are New Testament believers. இதெல்லாம் புதிய உடன்படிக்கையினுடைய விசுவாசிகள். They say in verse 22, 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், in the name of Jesus we prophesied. இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். In the name உரைத்தோம். of Jesus, verse 22, we cast out demons. 22ஆம் வசனம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். Matthew 7:22. மத்தேயு 7:22. In the name of Jesus we did not one miracle, many miracles. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் அல்ல, அநேக அற்புதங்களை செய்தோம். And what does Jesus say? இயேசு என்ன சொன்னார்? He said, no, you never did it. You're all just telling lies. நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், இதெல்லாம் நீங்கள் செய்யறதில்லை என்று சொன்னாரா? He says, I know you did it. எஸ், நான் அறிவேன் நீங்கள் செய்தீர்கள். But ஆனால் you are committing sin in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அக்கிரமம் பாவம் செய்தீர்கள். You did all this ministry. நீங்கள் மினிஸ்ட்ரி ஊழியம் செய்தீர்கள். Ministry is an old covenant thing. பழைய உடன்படிக்கை ஊழியம் என்பது பழைய உடன்படிக்கையினுடைய காரியம். To preach powerfully. நீங்கள் வல்லமையாய் பிரசங்கிப்பது. Moses, Samuel all did that. மோசே, சாமுவேல் போன்றவர்கள் செய்தார்கள். Do miracles. Elijah, Elisha all did that. எலியா, எலிசா போன்றவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். It's old covenant. அது பழைய உடன்படிக்கை. What about the sin in the heart? இருதயத்தில் உள்ளதான பாவத்தை குறித்த காரியம் என்ன? That you never got rid of. அதிலிருந்து விடுதலை பெறவில்லையே. So go away from me, go to hell. நீங்கள் என்னிடத்திலிருந்து அகன்று போங்கள், நரகத்துக்கு போங்கள். You'll never hear people telling you that some of these great preachers who do miracles will go to hell. இது நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட பிரசங்கிமார்கள் அற்புதம் செய்கிறவர்கள் நரகத்திற்கு போவார் என்று சொல்ல நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். You know, many years ago when the Lord called me to start preaching his word, அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படி நிறைய ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னை அழைத்தபோது, there are two things. அங்க ரெண்டு காரியங்கள்.
One, the Lord said, I want you to study clearly what I have taught in the New Testament. அவர் எனக்கு கற்பித்து கொடுத்தது இந்த புதிய உடன்படிக்கையில் கற்றுக் கொடுத்த காரியங்களை முதலாவது கற்றுக்கொள்வது. Read it, understand it thoroughly and see what I have taught. நான் இந்த படித்து புரிந்து புதிய உடன்படிக்கையில் என்னங்கிறது முதலாவது கற்றுக்கொள். And then பிறகு listen to all these other preachers in whom you can read about or hear about. படிக்கிறதுனாலயோ இன்றைக்கு வெளியில் இருக்கிறதான பிரசங்கமார்களுடைய படிப்பதன் புக்கு மூலமாய் கேட்பதனாலயோ அதெல்லாம் கவனித்து பார். And see what is the thing in the Bible which they are not preaching. அவர் பைபிள் இல்லாத காரியங்களை என்னென்னதெல்லாம் பிரசங்கிக்கிறார்கள் என்று பார். That means what is in the Bible but they are not preaching it. பைபிளில் உள்ள காரியங்களில் அவர்கள் பிரசங்கிப்பதில்லை. They are preaching some things but leaving out certain other things. சில விஷயங்களை விட்டுவிட்டு சில காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள். And those other things which they are not preaching, you must preach that. அவர்கள் விட்டுவிட்ட காரியங்கள் எல்லாம் நீ பிரசங்கிக்க வேண்டும். You don't have to preach what they are preaching because they are already doing that. அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நீ செய்ய வேண்டாம். So for example, that salvation is by faith. உதாரணமாக ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால். Believe in the Lord Jesus Christ and you'll be saved. இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Lots of people preaching that. அதை நிறைய பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கிறார்கள். I preach it but I don't need to preach it so much because so many people are preaching. இது ஏற்கனவே अनेक பிரசங்கித்துக் கொண்டிருப்பதனால் அதை பிரசங்கிப்பதில்லை. But the apostles preached first repent and then believe. அப்போஸ்தலர்கள் எதை பிரசங்கித்தார்கள் என்றால் முதலாவது மனம் திரும்புதல் பிறகு விசுவாசம். So that is left out. அது விடப்பட்டு விட்டது. So I preach repentance. ஆகையினால் நான் மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிறேன். You know, repentance means turning around from sin and self. சுயத்திலிருந்து பாவத்திலிருந்து முற்றிலுமாய் திரும்புவதுதான் மனம் திரும்புதல். God is here and I am facing the world and sin and self. நான் உலகத்தை நோக்கி சுயத்தை நோக்கி நான் இந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் இந்த பக்கம் இருக்கிறார். Repentance means I turn around. மனம் திரும்புதல் என்பது இங்கிருந்து நான் இந்த பக்கம் திரும்பி வருவது. In geometry that is 180 degrees. கணிதத்தில் 180 டிகிரி திரும்புதல் என்று வாசிக்கிறோம் பார்க்கிறோம். So if I turn 90 degrees, that's not repentance. நான் 90 டிகிரி நான் திரும்புவேன், ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. Many people have not repented 180 degrees. अनेक ஜனங்கள் 180 டிகிரி திரும்புவதில்லை. Possible some of you are sitting here also, your repentance is only halfway. இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் கூட நீங்கள் 90 டிகிரி தான் திரும்பி இருக்கின்றீர்களாம். That means there are certain things in your life you have not given up 100%. அப்படி என்றால் நீங்கள் 100% சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் விடாமல் இருக்கிறீர்கள். You don't want to give it up also. நீங்கள் விடுவதற்கு கூட விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். If I face the world and myself and I don't turn from both completely, I have not repented. நான் உலகத்திலிருந்து என்னுடைய சுயத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாய் கர்த்தரிடத்தில் நான் திரும்பாத பட்சத்தில் நான் மனம் திரும்பவில்லை. That's why they don't make much progress towards God in their life. அதனால் தான் தேவனை நோக்கி செல்வதற்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையாமல் இருக்கிறார்கள். See, I live 100% for the world and myself in my unconverted days. நான் கடந்த ரட்சிக்கப்படாத நாட்களில் 100% நான் எனக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை. Now I want to accept Christ. நான் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Oh, I want to be saved. I want my sins to be forgiven. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும். And I turn 90 degrees. நான் 90 டிகிரி திரும்புகிறேன். God is here. தேவன் இங்கே இருக்கிறார். And I keep going. நான் இந்த பக்கம் போகிறேன். Where am I going to get near God? நான் எப்பொழுது நான் தேவனிடத்தில் சேர போகிறேன்? Even if I turn 120 degrees. நான் 120 டிகிரி திரும்புகிறேன் என்றால் I'm still not going to get near God. இன்னும் தேவனிடத்தில் நான் செல்ல இயல முடியாது. Why is it some people make very quick progress in 1 year? ஒரு வருடத்திற்குள்ளாக ஏன் சிலருடைய வாழ்க்கையில் அதிகப்படியான வளர்ச்சி? Close to God. I've seen young people like this. இளம் வாலிபர்களை நான் பார்த்திருக்கிறேன். அற்புதமான ஒரு வளர்ச்சி. Others even after 20 years they don't get closer to the Lord. இன்னும் 20 ஆண்டுகளாயும் தேவனிடத்தில் வராதவர்கள் இருக்கிறார்கள். It is simple geometry. இது ஒரு சின்ன சாதாரண ஒரு ஜியோமெட்ரி கணக்கு போல. You turn 180 degrees, you'll reach your destination quickly. 180 டிகிரி திரும்புவீர்கள் என்றால் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீர்கள். You turn halfway or 120 degrees, you're never going to get there. நீங்கள் பாதியாகவோ நீங்கள் 120 டிகிரி திரும்புவீர்கள் என்றால் நீங்கள் சேர மாட்டீர்கள். This is the reason why some people make very quick progress in their spiritual life. இதனால் தான் சிலர் ஆவிக்குரிய வளர்ச்சியில் சீக்கிரமாய் துரிதம் அடைகிறார்கள். Some don't make such progress. சிலர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதில்லை. The reason is they believe but they have not repented. அவர்கள் இதனுடைய காரணம் என்னவென்றால் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், மனம் திரும்புவதில்லை. That's why we preach repent. ஆகையினால் தான் நாம் மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிறோம். There's a well known song. நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் உண்டு. To God be the glory, great things he has done. தேவனுக்கு மகிமை, தேவன் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். And one line in that is a very well known song. ஆங்கிலத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாடல், அதில் ஒரு வரி. And one line in that song says, the filthiest sinner, the moment he believes,
that moment he will receive pardon. மிகப்பெரிய பாவியானவன் விசுவாசித்த மாத்திரத்தில் எதை பெற்று He will get forgiveness. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். I say we can't sing that. அந்த பாடலை பாடுவதில்லை. Because it is not believing. அது விசுவாசிப்பது மட்டுமல்ல. The moment he repents and believes, he gets forgiveness. அவன் மனம் திரும்பி விசுவாசித்த மாத்திரத்தில் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். But that repentance is left out even in that song. அந்த பாடலில் மனம் திரும்புதல் கூட இல்லாமல் இருக்கிறது. For example, you listen to all the Tamil songs and English songs that you sing. நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறதான ஆங்கில பாடல்கள், தமிழ் பாடல்களை கேட்டு பாருங்கள். Try and find one song which speaks about repentance. நீங்கள் பாடுகிற பாடல்களில் மனம் திரும்புதலை குறித்து பாடுகிற வரிகள் உண்டா? If you find one, let me know. அப்படியே இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். They don't write about repentance even in our songs. பாடல்களில் கூட மனம் திரும்புதலை குறித்த காரியங்கள் எழுதுவதில்லை. Just believe and believe and believe and believe. விசுவாசி 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 விசுவாசி. That is like supposing we don't know what the face of Jesus is like, but we have seen some artist drawings of the face of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நாம் பார்ப்பதில்லை. சில ஆர்டிஸ்ட்கள் வரைந்திருக்கிறார்கள். He is not like that. அப்படி அல்ல. When we really see him, we'll find he's not at all like all these paintings we have seen. இந்த பெயிண்டிங்ஸ் போலெல்லாம் ஒரு நாளில் நான் பார்க்கும்போது இயேசு அவர் இருக்க போவதில்லை. Far better than that. அதை காட்டிலும் மேலானவர். But to explain to children in children's Bible story books, we put some face of Jesus. பிள்ளைகளுக்கு ஒன்று விளங்க வைப்பதற்காக சில பெயிண்டிங்ஸ் children பைபிளில். So it reminds us of Jesus. அது அவர் இயேசு கிறிஸ்துவை நினைப்பூட்டும்படி. So let's say the Bible, the New Testament is a picture of the painting of Jesus, the whole message of the New Testament. புதிய உடன்படிக்கையினுடைய செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உருவகத்தை போல என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். Full message means the full face of Jesus is there. அந்த முழு செய்தியும் அந்த முழு படத்தை போல. But if somebody only paints the hair, யாரோ ஒருவர் அந்த தலை மயிரை மட்டும் அவர்கள் வரைகிறார்கள். long hair, அவர் நீண்ட முடி, and the ear, காது, and the chin, இந்த கன்னங்கள், most of the face is left out. முகத்தினுடைய நிறைய பகுதியில் விடப்பட்டிருக்கிறது. Is that Jesus or who is it? இது இயேசுவா? That is how the gospel is being preached. இப்படிதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Few parts. சில பகுதிகள். So if I want to make that a full gospel, நான் ஒரு முழுமையான சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது I have to put all the rest of it and say this is what Jesus is like. மிச்சம் மீதி விடப்பட்டிருக்கிறவைகளை எல்லாம் நான் அதில் வைக்கிறேன். So that is what I do. அதுதான் நான் செய்கிறேன். I say this is what Jesus is like. இப்படிதான் இயேசு இருக்கிறார். So if you want to really come into this new covenant life, இந்த புதிய உடன்படிக்கைக்கு வாழ்க்கை மெய்யாக வர விரும்பினால் you must see the face of Jesus clearly in the gospels. சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நாம் முழுமையாய் பார்க்க இயலும். What does he really look like? அவர் எப்படி உண்மையாக காணப்படுகிறார்? I don't mean the face, I mean the character. நான் முகத்தை நான் சொல்லவில்லை, அவருடைய சுபாவத்தை குறித்து சொல்கிறேன். I'm using the face only as a picture of the character. அந்த முகம் என்பது அவருடைய சாயலுக்கு ஒப்பானது. Here's one of the things. ஒரு சில காரியங்கள். He is not interested in your miracles and your preaching if you're not free from sin. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற விருப்பம் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அற்புத அடையாளங்களில் விருப்பம் அடைகிறதே இல்லை. That's the real Jesus. அதான் உண்மையான இயேசு. You can do 100 miracles and preach 100 sermons. If you don't give up sin, you will go to hell. நீங்கள் 100 பிரசங்கம் பண்ணலாம், 100 அற்புதங்களை செய்யலாம், பாவத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்தில் நரகத்துக்கு செல்வீர்கள். Let's now imagine the opposite of that. இதுக்கு நேர் எதிர்மாறாய் ஒன்று யோசித்து பாருங்கள். Somebody stands in the final day, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் பொழுது, கடைசி நாளில், and say, Lord, by your grace, உம்முடைய கிருபையினால் I hated sin. நான் வியாதியஸ்தரை சுகமாக்கினேன். No, I hated sin. நான் பாவத்தை வெறுத்தேன். And I tried my best to avoid all sin. என்னுடைய என்னால் இயன்றவரை பாவத்தை நான் தவிர்த்தேன். I forgave everybody. நான் எல்லாரையும் மன்னித்தேன். I tried to love my enemies. என்னுடைய சத்துருக்களை நான் நேச முயற்சித்தேன். But I never did any miracles, Lord. ஆனால் என்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கூட நான் செய்ய முடியவில்லை ஆண்டவரே. I did not have any gift of preaching. எனக்கு பிரீச் பண்றதுக்குரியதான வரம் என்னிடத்தில் இல்லை. I hated sin. ஆனால் நான் பாவத்தை வெறுத்தேன். And I tried to please you. நான் உம்மை பிரியப்படுத்த பிரயாசப்பட்டேன். What will the Lord say to him? அந்த நாளில் அவனுக்கு என்ன கர்த்தர் சொல்வார்? Will he say, you who did no miracles, go to hell? நீ அற்புதம் செய்யவில்லை, நரகத்துக்கு போ என்று சொல்வாரா? No. இல்லை. The opposite of this, the Lord will say, come to heaven. இதுக்கு நேர் எதிர்மாறியா என்ன சொல்வார் என்றால், பரலோகத்துக்கு வா என்பார். See, these people did so many miracles and preached so many sermons and they go to hell. நிறைய அற்புதங்களை செய்தவர்கள், நிறைய பிரசங்கங்களை செய்தவர்கள் நரகத்துக்கு சென்றார்கள். What about the thief on the cross? சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை குறித்த காரியம். How did he go to heaven? அவன் எப்படி பரலோகத்துக்கு சென்றான்?
he repented. அவன் மனம் திரும்பினான். Lord, கர்த்தாவே, I am guilty. நான் குற்றவாளி. There was only one difference between this thief and the other thief on the other side. இந்த சைடுல உள்ளதான கல்லனுக்கும் இந்த சைடுல உள்ள கல்லனுக்கு ஒரு வித்தியாசம். That man said, bring me down from the cross. அவன் சொன்னான், சிலுவையிலிருந்து என்னை இறக்கும். I've done wrong things, but not so bad to be killed. நான் நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன், ஆகினால் சிலுவையில் அறையப்படுகிற அளவுக்கு நான் பாவம். Maybe 2-3 years in jail, that's all I've done. நான் செய்த அளவுக்கு எனக்கு 2-3 வருடம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கலாம். This thief said, ஆனால் இந்த குற்றவாளி சொன்னான், I am so bad that I deserve this cross only. இந்த சிலுவைக்கு நான் பாத்திரன், அவ்வளவு பெரிய குற்றவாளி. Not 10 years in jail. நான் 10 வருஷம் ஜெயில்ல இல்ல. I deserve to be killed. நான் கொல்லப்படுவதற்கு பாத்திரன், நான் குற்றவாளி. Lord, please remember me, have mercy on me. என் மேல் இரக்கமாயிரு, என்னை நினைத்துக் கொள்ளும் என்றான். The Lord said, கர்த்தர் சொன்னார், you feel you're so guilty? நீ உண்மையிலேயே உன்னை குற்றவாளியாக நீ பார்க்கறாயா? Come to heaven today. இன்றே நீ பரலோகத்துக்கு வா. He said, Lord, when you come in your kingdom, remember me. அவன், when you come in your kingdom, remember me. He said. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். The Lord said, no, you don't have to wait 2000 years. You can come today itself. 2000 கழித்து வர வேண்டியது அவசியம் இல்லை, இன்றே நீ வரலாம். That is, you learn something for and there about what Jesus values. இயேசு எதை மதிப்பிடுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Compare that person with these people who did miracles and preached so many sermons. அந்த கல்லனையும் இங்க அற்புத அடையாளங்கள் செய்தவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். Jesus came to call people to repentance. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு கொடுக்கும்படிக்கு வந்தார். He said, I have not come to call the righteous. நான் நீதிமான்களை தேடி அல்ல, but I came to call sinners to repentance. பாவிகள் மனம் திரும்ப செய்வதற்காக நான் வந்தேன். And there was one sinner on the cross repenting. He said, come to paradise immediately. அங்கே சிலுவையில் மரிக்க போக கல்லனை பரலோகத்துக்கு உடனடியாக கூட்டிக் கொண்டார். How many good works do you have to do to go to paradise? நீங்கள் பரதீசுக்கு செல்வதற்கு எவ்வளவு நற்கிரியைகள் செய்ய வேண்டும்? How many good work could that thief do on the cross? அந்த கல்லன் அந்த சிலுவையில் எத்தனை நற்கிரியைகளை அவன் செய்தான்? He could not even go and ask forgiveness from the widows whose husbands he murdered. எப்படி அந்த இவன் கொலை செய்ததான அந்த விதவைமார்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க கூட முடியவில்லை. No. இல்லை. He could not ask forgiveness from all the people he stole money from. இவன் யாரிடத்திலெல்லாம் பணத்தை திருடினானோ அவரிடத்திலெல்லாம் சென்று போய் அவன் ஒப்புரவாக முடியவில்லை. But he really repented. ஆனால் உண்மையிலேயே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினான். And he went to paradise. அவன் பரதீசுக்கு சென்றான். We have to understand that. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Compare that with these people who did so many miracles and went to hell. இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவர்கள் நரகத்திற்கு சென்ற ஜனங்களை ஒப்பிடும் பொழுது what we learn from that is God is looking at the heart, not at all your activities. நாம் என்ன வெளியிலங்கமாக செய்கிறோம் என்பது காரியம் இல்லை, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். I went to church every Sunday. நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் சபைக்கு செல்கிறோம். You can still go to hell. நீங்கள் நரகத்துக்கு செல்ல முடியும். That's an activity. அது ஒரு செயல்பாடு. What about your heart? What is your heart's attitude towards sin? பாவத்தை குறித்து உங்களுடைய இருதயத்தின் மனப்பான்மை என்னவா இருக்கிறது? That is the most important thing. அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். For example, உதாரணமாக, do you know the Bible says about one particular type of sin which is a world of evil? உலகம் முழுவதுமான ஒரு பாவம், ஒரு தீமை என்பது குறித்து வேதம் சொல்கிறது. See James chapter 3. யாக்கோபு 3ஆம் அதிகாரம். In James chapter 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரம், it speaks about the tongue. அங்கு நாவை குறித்து வாசிக்கிறோம். You know how it is described? அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? James 3 verse 6. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். I don't know how it's in Tamil, but it says it is a world of sin. அநீதி நிறைந்த உலகம். Which is that? எது? James 3:6, the tongue. யாக்கோபு 3:6 நாவுதான் அது. Is it say like that in Tamil? அநீதி நிறைந்த உலகம். Which is this world of sin? எது அநீதி நிறைந்த உலகம்? It's not. If you say what is the world of sin, you say adultery, murder and so many things. நீங்கள் அநீதி நிறைந்த உலகம் என்று சொன்னால் விபச்சாரம், கொலை என்று சொல்வீர்கள். No, Holy Spirit says your tongue. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் நாவுதான் என்று. The world of sin is in your tongue. அநீதி நிறைந்த உலகம் நாவில் இருக்கிறது. It says it is set on fire with the fire of hell, verse 6. அங்க நாம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற நரக அக்கினி கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. But how many Christians believe that? எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை விசுவாசிக்கிறார்கள்? How many Christians really believe there's a world of sin inside my mouth?
எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை விசுவாசிக்கிறார்கள்? என் நாவில் அநீதி நிறைந்த அக்கிரமம் நிறைந்த உலகம் இருக்கிறது. And if I don't control it, this sin will keep on coming out every single day. இந்த நாவை அடக்காத பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த அநீதி அக்கிரமம் வெளிவந்து கொண்டே இருக்கும். Fire of hell will keep on coming out of my mouth. இந்த நரக அக்கினி என் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். Against your wife, against your husband, புருஷனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, against your children, against your neighbors, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாக, against backbiting against other people in the church. சர்ச்சில் உள்ளவர்களை குறித்து புறம் பேசுகிற காரியங்கள். It's a world of sin. அநீதி நிறைந்த உலகம். That's what the tongue is. அதுதான் நம்மளுடைய நாவு. Is that important? அது முக்கியம் இல்லையா? Or turn to Romans chapter 3. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். Romans chapter 3. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். Romans 3 is talking about how, verse 10, there is nobody righteous, no, not one. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. Nobody understands, nobody is seeking after God, verse 11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. 11ஆம் வசனம். All have gone astray. எல்லாரும் வழி தப்பி கெட்டு They have போனார்கள். become useless. Verse 12. பிரயோஜனம் 12ஆம் வசனத்தில் ஒருவனும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். There is no one who does good. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. There is not even one. ஒருவன் கூட இல்லை. So what is the proof of that? அதனுடைய நிரூபணம் என்ன? Does he say they're all murderers and adulterers and thieves? இதுக்கு காரணம், இதுக்கு proof, நிரூபணம் என்ன என்றால் ஒரு கொலைகாரர்கள் விபச்சாரக்காரர்களா இருக்கிறார் என்றால்? First of all, he's only talking about the tongue. அவர் முதலாவது சொல்லுகிற காரியம் நாவை குறித்து தான். Their throat is an open grave. தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. All the dead stuff, stinking dead stuff in a grave, that's what comes out of that. கல்லறையில் இருக்கக்கூடியதான நாற்றங்கள் எல்லாம் இந்த தொண்டையிலிருந்து வருகிறது. Their tongues are deceiving. நாவுகள் வஞ்சிக்கிறது. Under their lips is the poison of asps. உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. Mouth is full of cursing and bitterness. வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. What is he talking about? He's not talking about murderers and adulterers and thieves. கொலைகாரர்களையும் விபச்சாரக்காரர்களையும் திருடர்களையும் பற்றி இந்த வசனம் சொல்லவில்லை. He's talking about the mouth. அது வாயை குறித்து பேசுகிறது. And even with their mouth, verse 15, they shed blood. That means they hurt people. 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது. Destruction and misery. நாசம், நிர்பந்தம் from their tongue. நாவில் மூலமாக. And there's no peace in the way they speak. சமாதான வழியை அவர்கள் பேசும்பொழுது அறிகிறதில்லை. Whole thing is about the tongue. எல்லா காரியங்களும் நாவை குறித்து. That is how the Holy Spirit says in verse 10, there's no righteous person, there's nobody understands, no one seeks after God. இதை வைத்து தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. So you say, Spirit of God, how do you prove there's no one seeking after God? தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்றதற்கு நிரூபணம். How do you say there's nobody righteous? ஒருவன் நீதிமான் இல்லை என்பதை எப்படி சொல்வீர்கள்? The Holy Spirit says, just see how they speak. ஆவியானவர் சொல்வார், பேசுகிறதை பார். Look at how these Christians speak. இப்படி கிறிஸ்தவர்கள் பேசுகிறதை பார். Then you'll know none of them are righteous. அவர்கள் ஒருவரும் நீதிமான்கள் அல்ல. They sit like holy people in the church. சபையில் நீதிமான்களைப் போல பரிசுத்தவான்களைப் போல காணப்படுகிறார்கள். Just go home and listen to how they speak at home. அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை பாரும். Go and see how they speak in the office. அவர்கள் அலுவலகத்தில் எப்படி பேசுகிறார்கள் என்று போய் பார். They don't seek after God. அவர்கள் தேவனை தேடுகிறதில்லை. There's no, verse 18, there is no fear of God in their eyes. அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வம் இல்லை, பயம் இல்லை. 18ஆம் வசனம். What is the proof? அதனுடைய நிரூபணம், see how they use their tongue. அவர்கள் தங்களுடைய நாவை எப்படி பயன்படுத்துகிறார்கள். That was the problem in the Old Testament. இந்த பிரச்சனை தான் பழைய உடன்படிக்கையினுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை தான். Even Moses, the great man of God. மோசே மிகப்பெரிய தேவனுடைய மனிதர். In his time, the Bible says he was the humblest man on earth. அவருடைய காலத்தில் மிகவும் சாந்த குணமுள்ள தாழ்மையான மனுஷன் அவருடைய காலத்தில். But a really humble man will say, Lord, you tell me what to do, I'll do it. I will not do what I want to do. அவர் உண்மையான மெய்யான ஒரு தாழ்மையான மனுஷன். ஆண்டவரே, நான் என்ன செய்யுங்கிறது இல்லை ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். The humility of Jesus was seen in this, that he would not do his own will. இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை, தன்னுடைய சொந்த சித்தத்தை அவர் செய்வதில்லை. He would not speak what he wants to speak. அவர் பேசுகிறதில் விரும்புகிறதெல்லாம் அவர் பேசினதில்லை. We speak whatever we like. நாம் நினைக்கிறதெல்லாம் பேசுகிறோம். But Jesus would not. இயேசு அப்படி அல்ல. He says, whatever the Father tells me, I speak. ஆண்டவரே, பிதா என்ன பேச சொல்லுகிறாரோ அதை நான் மட்டும் பேசட்டும். I will not speak what I want to speak. நான் பேச விரும்புகிறதெல்லாம் நான் பேச மாட்டேன். Whatever the Father tells me, I speak. பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்வேன். See John 14 verse 10. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். This is the humility of Jesus. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை. If you want to learn humility, here it is. தாழ்மை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? யோவான் 14ஆம் அதிகாரம், middle of verse 10. 10ஆம் வசனத்தினுடைய நடுவில். The words that I say to you, I don't speak on my own.
நான் உங்களிடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. That means I don't just speak whatever comes to my mind. என்னுடைய சிந்தையில் என்ன வருகிறதோ அதெல்லாம் நான் பேசவில்லை. Proverbs it says a fool will speak whatever comes to his tongue. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், மூடன் தன் மனதில் வருவதெல்லாம் பேசுவான். He doesn't think, is this something I should say? Is it from the Lord or is it just my own mind? இதை நான் பேசலாமா, கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாரா, இது என்னுடைய சிந்தையில் வருகிறதா என்று யோசிக்க வேண்டும். Even believers, இவன் விசுவாசிகள் கூட, they don't even speak. We say our family is our loved ones. நம்மளுடைய குடும்பத்தினர்களை நாம் மிகவும் பிரியமானவர் என்று சொல்கிறோம். But we speak to our loved ones in such a rude way. ஆனால் நமக்கு பிரியமானவரிடத்தில் நாம் எப்படி கடினமாய் பேசுகிறோமா? I heard a story once. நான் ஒரு கதையை ஒரு முறை நான் கேட்டேன். One wife told her husband, ஒரு மனைவி தன் புருஷனிடத்தில் சொன்னாள், see, if a stranger comes to the door, ஒரு அந்நியன் நமக்கு வீட்டுக்கு வாசலண்டில் வருகிறான் என்றால், some strange woman comes to the door, ஒரு அந்நிய ஒரு ஸ்திரீ வாசலண்டில் வந்து நிற்கிறாள், especially if she's a young pretty woman, அது ஒரு இளைய ஒரு அழகுள்ள ஒரு ஸ்திரியா இருப்பாளானால், how nicely you speak, whom do you want? நீங்கள் புருஷனிடத்தில் நீங்கள் அப்படி சென்றார்கள், நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள், you speak to that stranger, எவ்வளவு அந்த அந்நிய ஸ்திரீயினிடத்தில் எவ்வளவு பவ்யமாய் திவ்யமாய் பேசுவீர்கள். You just speak to me like that, that is enough. அந்த அளவுக்கு என்னிடத்தில் பேசினால் போதும். See, that is how we speak to strangers. They are not loved ones. அவர்கள் பிரியமானவர்கள் அல்ல, அவர்கள் அந்நியர்கள். But we call these loved ones and we don't speak like that. நம்மளுடைய வீட்டார் பிரியமானவர்கள் என்று சொல்கிறோம், ஆனால் அப்படி பேசுகிறது இல்லை. I'm just telling you how Christians do not control their tongue. இது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நாவை கட்டுப்படுத்துகிறது இல்லை. The Bible speaks, it's a world of sin there. வேதம் சொல்லுகிறது நாவு அநீதி நிறைந்த உலகம். We really need to take it seriously. நாம் மெய்யாகவே இது சீரியஸா நாம் எடுக்க வேண்டும். We talk about pressing on to perfection. நாம் பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்வதை நாம் பேசுகிறோம். We don't reach perfection in one day. ஒரு நாளில் அந்த பூரணத்தை நாம் எட்ட முடியாது. So I'm not trying to make anybody feel guilty. நீங்கள் யாரும் இதை கேட்டு நீங்கள் குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. I'm only asking you, if you were in first standard last year, have you gone to second standard at least this year? கடந்த ஆண்டு நீங்கள் முதல் வகுப்பில் இருந்தால் இந்த ஆண்டு இரண்டாம் வகுப்புக்குள் வர விரும்புகிறீர்களா? Are you going year by year a little better? அதை காட்டிலும் மேன்மையாக அடுத்தடுத்த ஆண்டுகள்? No one is perfect. யார் பூரணமானவர்கள் அல்ல. If you are not pressing on to perfection, then our repentance is not 180 degrees, it's 90 degrees. பரிபூரணத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டியதில்லை, நம்முடைய மனம் திரும்புதல் 180 டிகிரிக்கு அல்ல. What is the better thing God has provided for us? தேவன் நமக்கு விசேஷித்த நன்மையானது வைத்திருக்கிறார் என்பது என்ன? Listen. கவனிங்கள். The power to control our tongue. நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான வல்லமை. James chapter 3. James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். Have you read this verse? இந்த வசனத்தை வாசித்தது உண்டா? Verse 26. 26ஆம் வசனம். If a man thinks he is religious, ஒருவன் தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால், and he cannot control his tongue, அவன் தன்னுடைய நாவை அடக்க கூடாதபடி. Okay, let's go slowly. If a man thinks he is religious, தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால், and he cannot control his tongue, தன்னுடைய நாவை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. Once again, தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணி தன் நாவை அடக்காத பட்சத்தில், I want to emphasize that. நான் திரும்ப சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன். Man thinks he's a very spiritual Christian, but he cannot control his tongue. அவன் தன்னை மிகவும் ஆவிக்குரியவன் என்று எண்ணுகிறான், தன்னுடைய நாவை அடக்க முடியவில்லை. He's deceiving himself. அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். What is he deceiving? அவன் என்ன வஞ்சித்துக் கொள்கிறான்? Such a spiritual man, he is not a spiritual man. அவன் உண்மையாகவே அவன் ஆவிக்குரியவன் அல்ல, அவன் ஆவிக்குரியவனை போல தன்னை எண்ணிக்கொள்கிறான். His entire Christianity is worth 0. அவனுடைய முழு கிறிஸ்தவத்தினுடைய மதிப்புக்கு 0. But I go to church, he says. ஆனால் நான் சபைக்கு போகிறேன் என்று சொல்கிறான். I am leading the singing. நான் சபையில் பாடல்களை நான் நடத்துகிறேன். Share the word. நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். But you can't control your tongue at home. ஆனால் குடும்பத்தில் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. If you go to the church meeting 3 times a week, ஒரு வாரத்தில் 3 தடவை சபை கூடுகைக்கு போனாலும் சரி, and you sing like an angel, நீங்கள் ஒரு தூதனை போல பாடினாலும், and you preach like Paul, பவுலை போல பிரசங்கித்தாலும், your whole Christianity is worth 0. உங்களுடைய முழு கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பு 0. What I want to ask is, நான் இதை கேட்க விரும்புகிறேன், how many people believe that?
இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? Even though it's written there, most Christians don't believe it. இதை எழுதியிருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்கள் இதை விசுவாசிப்பதில்லை. My Christianity is not worth zero. No, அவர்கள் நினைக்கிறார்கள் என்னுடைய கிறிஸ்தவம் பூஜ்யம்லாம் இல்லை என்று நினைக்கிறார்கள். I cannot control my tongue, but it's not worth zero. It has got some marks at least. என்னுடைய நாவை நான் அடக்க முடியாவிட்டால் என்னுடைய கிறிஸ்தவத்துக்கு ஏதோ ஒரு மார்க் உண்டு என்று எண்ணுகிறார்கள். இல்லை, zero. அது பூஜ்யம். Worthless means zero. பிரயோஜனம் இல்லை என்றால், வீண் என்றால் பூஜ்யம். See, you will not pay any money for what is in the garbage bin. நீங்கள் உங்களுடைய பணத்தை தூக்கி what is in the garbage bin, you won't pay any money for that. குப்பைக்குள்ளதுக்கு என்ன மதிப்பு? It has no value. அதுக்கு மதிப்பே இல்லை. When it says it's worthless, it means like what you throw in the garbage bin. இங்க வீணா இருக்கும் என்றால் அது குப்பை தொட்டியில் போடுவது. Worthless. வீணானது. My entire Christianity is worth zero if I cannot control my tongue. என்னுடைய நாவை நான் அடக்காத பட்சத்தில் என்னுடைய முழு கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பு பூஜ்யம். Moses was like that. மோசே அப்படிதான் இருந்தார். His great desire was to enter the land of Canaan. அவருடைய மோசேயினுடைய முழு விருப்பம் கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பது. And for 40 years he led the people. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்தினார். Few more days and he would have gone into Canaan. இன்னும் ஒரு சில நாட்களில் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியிருக்கும். And all the people were thirsty. எல்லா ஜனங்களும் தாகமாய் இருக்கிறார்கள். And the Lord said to him, தேவன் அவனிடத்தில் சொன்னார், there's a rock there. அங்கே ஒரு பாறை இருக்கிறது. Just speak to the rock. அதனிடத்தில் பேசு என்று சொன்னார். Don't hit it like you hit the rock 40 years ago. 40 வருஷத்துக்கு முன்னால அடித்தது போல அடிக்க கூடாது. God did not explain the reason for it. அதுக்கு உண்டான காரணத்தை அவர் விளக்கவில்லை. But the meaning is, காரணம் என்னவென்றால், the rock is a picture of Christ. அந்த பாறை என்பது கண்மலைக்கு உதாரணமாக இருக்கிறது. He has to be crucified only once. அது சிலுவையில் அறையப்பட வேண்டியது ஒரே ஒரு முறை மட்டுமே. That is the meaning of hitting the rock only once. ஒரே ஒரு முறை அந்த கண்மலை அடிக்கப்படும் என்பதனுடைய பொருள் அதுவே. After that you only have to speak to it, the water will come. அதற்கு பிறகு அந்த கண்மலையிடத்தில் பேச வேண்டியது தண்ணீர் வரும். So the Lord told Moses, just speak to the rock. ஆகையினால் அந்த கண்மலையிடத்தில் just பேசினால் போதும். But you know, it says in Numbers chapter 21, என்னாகும் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், Moses was so angry he hit the rock twice. மோசே கோபத்துடன் கூட இரண்டாவது முறை அடித்தான். Read that if you don't know that story. அந்த கதை உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் படிப்போம். Numbers, என்னாகும் புத்தகம், and you read there in chapter 20, 20ஆம் அதிகாரம், என்னாகும் 20ஆம் அதிகாரம் and verse 10. வசனம் 10வது வசனம். The Lord said to verse 8, sorry. 8வது வசனம். The Lord said to Moses, take your rod and get the people and speak to the rock and it will yield its water. 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ கோலை எடுத்துக்கொண்டு கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்றார். The water will come out. தண்ணீர் அதிலிருந்து வரும். But Moses took the rod. ஆனால் கோலை எடுத்துக்கொண்டு மோசே எடுத்துக்கொண்டு 10ஆம் வசனத்தில், and he was angry with the people. ஜனங்கள் மேல் உள்ள கோபத்தில் tells them, listen you rebels, you want water from this rock? ஜனங்கள் மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும் பண்ணுவோமோ என்று சொல்லி. Look at the way he's speaking to them. எப்படி பேசுகிறார், you rebels, கலகக்காரரே என்று பேசினார். you want water, eh? உங்களுக்கு தண்ணி வேணும் இல்ல? Okay, here I'll give it to you. இதோ உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அடித்தார். And he hit it twice. ரெண்டு தரம் அடித்தான். Now the question is, கேள்வி என்னவென்றால், did the water come out? தண்ணீர் புறப்பட்டதா இல்லையா? Yes or no? ஆமா இல்லையா? It says there, water came out. தண்ணீர் புறப்பட்டது. Why? ஏன்? Because God loved those 20 lakhs of people who were there, the 2 million people. 20 லட்சம் ஜனங்கள் அங்கே தாகத்தோடு இருக்கிறார்கள். Why should they all be punished because one man disobeyed? இது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் ஏன் 20 லட்சம் பேர் தண்டிக்கப்பட வேண்டும்? You know, this is the answer to the question people ask. இந்த கேள்விக்கு உண்டான கேட்கிற கேள்விக்கு உண்டான பதில் இது. Can a woman preach and teach the word of God? ஒரு ஸ்திரீயானவள் எழுந்து சபையில் பிரசங்கிக்கிறதான ஒரு காரியம் பேசலாமா? 1 Timothy 2 verse 12 is very clear. A woman should not teach. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் பிரசங்கிக்க கூடாது. They can share the testimony or something they got from scripture, but they can't be teachers. அவர்கள் பிரசங்கிமார்களாய் டீச் பண்ணுவதற்கு அல்ல, தங்களுடைய நம்பிக்கைகளை சாட்சிகளை ஷேர் பண்ணலாம். But then they say on television, I see so many Pentecostal women preaching. தொலைக்காட்சியில் நிறைய ஸ்திரீமார்கள் பிரசங்கிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். And so many people are being blessed. நிறைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். So God must be approving of it. அதை அவர் தேவன் அங்கீகரிக்கிறார். You want to know the answer? நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் வேணுமா? Here. இங்க இருக்கிறது. Does God bless
disobedience. இங்கே கீழ்ப்படியாமை தேவன் ஆசீர்வதித்தாரா? Because he loved the people. என்றால் ஜனங்களை அவர் நேசித்தபடினால். So here's a woman disobeying God's word. இங்கே ஒரு ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறாள். Thousands are blessed. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். But afterwards God punished Moses. அவர் மோசேயை தண்டித்த பிறகு, no, afterwards God punished Moses after the people drank the water. தண்ணீரை குடித்த பிறகு God punished Moses. மோசேயை பனிஷ் பண்ணார், தண்டித்தார். And after these people are blessed, God will punish those women also, don't worry. இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அந்த ஸ்திரீயானவளை தேவன் தண்டிப்பார். So many people think நிறைய பேர் எண்ணுகிறார்கள், if a man is sinning, God cannot use him. நிறைய பேர் எண்ணுகிறார்கள், ஒரு மனுஷன் பாவம் செய்வானால் தேவன் பயன்படுத்த மாட்டார். There is a man who sinned and 2 million people were blessed with water. இங்கே ஒரு மனுஷன் பாவம் செய்தான், 20 லட்சம் பேர் ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். And then the Lord told Moses, கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னார், now you will not enter the land of Canaan. இனி நீ கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. He tells him later on in the same chapter. அந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, Aaron will die and you will die. ஆரோனும் மரிப்பான், நீனும் மரிப்பாய். You cannot enter into the land of Canaan. நீங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. And later on, பிறகு when Moses tells the Israelites, இஸ்ரவேலிடத்தில் மோசே சொல்வார், I don't have time to show it to you in Deuteronomy. அது உபாகம புத்தகத்தில் உள்ள காரியத்தை காண்பிக்க நேரம் இல்லை. You people only created problems for me, now I cannot enter the land of Canaan. நீங்கள் தான் பிரச்சனை உண்டு பண்ணீர்கள், உங்களால் நான் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. We have such a habit of blaming other people when we do something wrong. நாம் தவறாக காரியங்களை செய்துவிட்டு மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதான சுபாவம் அது. Why did he miss the land of Canaan? ஏன் கானான் தேசத்தை அவர் இழந்தார்? Because he spoke, he was not careful with his tongue. தன்னுடைய நாவை குறித்து அவர் ஜாக்கிரதையா இல்லை. He disobeyed God's word. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனார். So the tongue is very important. Even Moses could not control it. மோசே பழைய உடன்படிக்கையில் அவர் தன்னுடைய காரியத்தை நாவை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. God has provided something better for us. விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். He gives us the ability to control our tongue. He gives us the ability to control. தேவன் அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உண்டானதான எபிலிட்டி, திறமை, வல்லமை நமக்கு தருகிறார். You know, many people want to speak in other tongues. வேறு பாஷையில் பேசுகிறதுக்கு ஜனங்கள் விரும்புகிறார்கள். Filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது. I tell people, நான் ஜனங்களுக்கு சொல்லுவது, when I sought God for the fullness of the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவியான நிறைவுக்காக நான் தேவனிடத்தில் தேடின பொழுது, I did not seek for other tongues. நான் வேறு பாஷைக்காக நான் கேட்கவில்லை. I said, Lord, please control my mother tongue. That is enough. ஆண்டவரே, என்னுடைய சொந்த பாஷையை நான் பேசுவதை கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. Help me to control my mother tongue. என்னுடைய சொந்த பாஷையில் நான் பேசுகிறதான நாவை கண்ட்ரோல் பண்ணட்டும் ஆண்டவரே. Overcome anger. கோபத்தை மேற்கொள்வது, and getting angry with people. ஜனங்களிடத்தில் கோபப்படுகிற காரியம். To be firm. I mean, there is a place for anger in the house of God if people are making money in the name of religion, like Jesus was angry there. இயேசு கிறிஸ்து தேவனுடைய நாமத்தில் பணத்தை சம்பாதிக்கிற காரியங்களை குறித்து அவர் கண்டிப்பா இருந்தார். He chased them out. அவர் துரத்தினார். That is a holy anger. அது ஒரு பரிசுத்த கோபம். But if they slapped him on the face or spat on his face, he didn't get angry. அவர் துப்பும் பொழுது, அடிக்கும் பொழுது அவர் கோபப்படவில்லை. So what I learned from that is, நான் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன்? We got to be angry when God's name is dishonored in his church. சபையில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் பொழுது நாம் கோபப்பட வேண்டும். If you're not angry, you're a sinner. நீங்கள் கோபப்படாத பட்சத்தில் நீங்கள் பாவி. You're not fit to preach if you're not angry against sin in the church. சபையில் உள்ள பாவத்திற்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தகுதி இல்லை. But if people spit on your face and call you the devil, you must not be angry. உங்களை துப்பி காரி துப்பி உங்களை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னால் நீங்கள் அப்பொழுது கோபப்படக்கூடாது. I must not sin. I must not get angry when people hurt me. என்னை ஜனங்கள் காயப்படுத்தும் பொழுது நான் கோபப்படக்கூடாது. Or spit on me or call me the devil. என்னை துப்பினாலும் சரி, என்னை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாலும். But if they touch the glory of God, there I must be angry. தேவனுடைய மகிமையை தொடுவார்களானால் நான் கோபப்படுவேன். That is the righteous anger. அதுதான் நியாயமான நீதியான கோபம். So the control of the tongue is what Jesus has taught us in the new covenant. புதிய உடன்படிக்கையில் நாவை கட்டுப்படுத்துவதான காரியத்தில் இயேசு கற்றுக் கொடுத்தார். This is one of the better things God has given us. விசேஷத்த நன்மையானது தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம். My question is, இந்த கேள்வி என்னவென்றால், have you got this better thing? இந்த விசேஷத்த நன்மை நீங்கள் பெற்று அடைந்திருக்கிறீர்களா? Do you find a real progression in the control of your tongue? உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துவதில் மெய்யாகவே நீங்கள் தேறி வருகிறீர்களா? The best person to ask
is your wife or your husband. நீங்கள் யாரிடத்தில் மிக நேர்த்தியாய் நீங்கள் யாரிடத்தில் கேட்கலாம் என்றால் உங்கள் புருஷனிடத்தில் உங்களுடைய மனைவியிடத்தில் கேட்டு பாருங்கள். Don't ask people in the church. சபையில் உள்ளவரிடத்தில் போய் கேட்காதீர்கள். They will all say, yes brother, you are really very self controlled and all that. சபையில் உள்ளவரிடத்தில் கேட்டால் நீங்கள் நல்ல கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். And the sisters, they will not want to offend you. You are a very good sister, you speak so nice. நல்ல ஒரு சகோதரி இடரல் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். You speak so nicely. அவர் ரொம்ப நைஸாக பேசுவார்கள். Sister, please go and ask your husband. உங்களுடைய புருஷனிடத்தில் கேட்டு பாருங்கள். And brother, please go and ask your wife. சகோதரா உங்களுடைய மனைவியிடத்தில் கேட்டு பாருங்கள். Because that's where அங்கதான் we are really ourselves. நாம் யார் என்பது உண்மையான இடம் அதுதான் அங்கதான். In the church we are little acting. நாம் சபையில் கொஞ்சம் நடிக்கிறவர்களாக இருக்கிறோம். Because we want a good testimony. நான் நல்ல ஒரு சாட்சி வேணும் என்பதற்காக. Even in your office you may be acting because you don't want to lose your job. உங்களுடைய வேலை இழக்கப்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய ஆபீஸ் அலுவலகத்தில் கூட நீங்க நடிக்க செய்யலாம். We are real self. நம்மளுடைய சுயம் மெய்யான சுயம் in the home. வீட்டில் தான் தெரியும். There you can find out whether you control your tongue or not. உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களா என்பது வீட்டில் தான் தெரியும். Don't think this is a burden. இது ஒரு பாரமான காரியம் அல்ல. See this word that we read in Romans 3. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் one expression. ஒரு வாக்கியம் verse 13. 13வது வசனம். ரோமர் 3:13. What does it say about the tongue? நாவை குறித்து என்ன வாசிக்கிறோம்? The last part. கடைசி பகுதி. The poison of asps is under their lips. Tongue of a snake is what comes out and gives poison to others. அந்த பாம்பினுடைய அந்த நாவிலிருந்து வருகிறது அந்த விஷத்தை கக்குகிறது. So it says many people's tongue is like that. நிறைய பேருடைய நாவு அப்படி இருக்கிறது. It compares our tongue நம்மளுடைய the way a snake stings another person. ஒரு பாம்பு கொத்துகிறதுக்கு ஒப்பாக இந்த நாவு ஒப்பிடப்படுகிறது. அது விஷத்தை. He says it shouldn't be like that. அப்படி ஒருபோது இருக்க கூடாது. The reason is verse 18, there's no fear of God. அதற்கு காரணம் என்னவென்றால் தெய்வ பயம் இல்லாமல் இருப்பது. I remember reading a little story once. நான் ஒரு முறை ஒரு கதையை நான் படிப்பதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. And it was written in a poetic form. அது ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்டிருந்தது. If Jesus came to your house one day. ஒரு நாளில் இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார். That's the subject. அதுதான் அந்த பொருள் தான் கருப்பொருள். One day you hear a knock at the door. ஒரு நாளில் உங்களுடைய வீட்டில் கதவு தட்டப்படுகிறது. Oh, Jesus is there. இயேசு நிற்கிறார். He says, I've come to spend a few days with you. உன்னுடைய வீட்டில் ஒரு சில நாட்கள் நான் செலவழிக்க விரும்புகிறேன். Surprise visit. எதிர்பாராத விதமாக வந்து விட்டார். What will you say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Sure Lord, come. ஆண்டவரே வாரும். And you make the best room available. நல்ல ஒரு அருமையான ரூமை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துகிறீர்கள். All the bed sheets and everything else. அங்க உள்ள கம்பளங்கள் விரிப்புகள் எல்லாம் போடுகிறீர்கள். And say, please come, you will make the best food. ஆண்டவரே நல்ல மிக சிறந்த ஃபுட்டை உங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம். You speak very nicely to your wife during those couple of days. அந்த ஒரு சில நாட்கள் மனைவிமாரிடத்தில் ரொம்ப நைஸா பேசுறீங்க. All husband and wife are speaking very nicely to each other. ஒருவருக்கு ரொம்ப நேர்த்தியாய் ஜென்ட்லா பேசிக்கிறாங்க. And everything is so wonderful. It's like heaven. அது ஒரு பரலோகம் போல இருக்கிறது. Is that the normal thing? No. It's not the way you normally live. ஆனால் நார்மலாக அப்படி பிழைப்பதல்ல. And then after 2-3 days, ஒரு 2-3 நாட்கள் கழித்து he says, okay, I'm going. ஆண்டவர் சொல்கிறார் நான் போகிறேன் என்று. What would you say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Now I can behave like myself. அப்பாடா இப்பொழுதுதான் நான் நானாகவே இருக்க முடிகிறது. Then what is he use putting on the verse Jesus is the head of this house and he's always here? அப்படி என்றால் வீட்டில் இந்த இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்ற போர்டு வைத்திருக்கிறதுடைய பிரயோஜனம் என்ன? He's not there. அவர் அங்க இல்லை. That really spoke to me when I read that. அதை நான் வாசிக்கும் பொழுது அந்த கவிதையை நான் வாசிக்கும் பொழுது பேசியது. If Jesus came to your house for a few days, உங்களுடைய வீட்டுக்கு இயேசு ஒரு சில தினங்களுக்காக வருகிறார் என்றால் would you behave differently? நீங்கள் வித்தியாசமா நடந்து கொள்வீர்களா? Just only one area I'm talking about. Just your speech. Forget all the other areas. மற்ற பகுதிகள் எல்லாம் நீங்கள் விடுங்கள். பேசுகிற ஒரு காரியத்தை குறித்து. Would there be a difference in the way you speak to each other in your home if Jesus came to live for a couple of days with you? ஒரு சில நாட்கள் உங்களோடு கூட இயேசு தங்கி உங்கள் வீட்டில் இருப்பதற்காக உங்களுடைய பேச்சில் வித்தியாசம் காணப்படுமானால் do you believe it's a better thing to have a tongue that is pure? Pardon? A tongue that is pure, speech that உங்களுடைய பரிசுத்தமானது நாவிலிருந்து வருகிறதான பரிசுத்தமாய் பேசுவதற்கு is that a better thing or not?
அது ஒரு அற்புதமான ஒரு காரியமா இல்லையா? It is one of the better things of the new covenant. நிச்சயமாக அது ஒரு விசேஷித்த நன்மையான ஒரு காரியம் தான் அது. There's a beautiful verse in Proverbs 22. சங்கீதம் நீதிமொழி 22ஆம் அதிகாரம், அருமையான ஒரு வசனம். 22ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். He who loves purity of heart and who's got grace on his lips, the king will be his friend. சுத்த இருதயத்தை விரும்புவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். The king will be his friend. ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். Because his tongue comes out of the pure heart. அவனுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் சுத்த இருதயத்திலிருந்து வருகிறது. See, you cannot control your tongue if you don't control your heart. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்தில் நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. You cannot control. Controlling the tongue is yoga. நாவை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு யோகா பயிற்சி. Or Buddhism. அது ஒரு புத்திசத்தை போல. The Christianity is where the heart is controlled and so the tongue is pure. நாம் கிறிஸ்தவம் என்பது இருதயத்தை கட்டுப்படுத்தி அதிலிருந்து வரக்கூடியதான நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள். So it says here, blessed is the man whose heart is pure. இங்கே யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் சுத்த இருதயத்துள்ளவன். And his grace is on his lips. அவனுடைய வாயில் வார்த்தைகளில் ஒரு கிருபை நிறைந்த வார்த்தைகள். And the king is his friend. ராஜா அவனுக்கு சிநேகிதன். The Lord is his friend. தேவன் அவனுக்கு சிநேகிதனா இருக்கிறார். I want King Jesus to be my friend. இயேசு ராஜா எனக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறேன். Then I must have a pure heart and a controlled tongue. என்னுடைய அப்படி என்றால் நான் சுத்த இருதயமுடையவனாக இருக்கணும், நாவை நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். In my place of work, என்னுடைய வேலை ஸ்தலத்தில், when driving on the road and everybody's angry, I must control my tongue. ரோட்டில் சாலையில் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கோபப்படுமானால் என்னுடைய நாவை நான் கட்டுப்படுத்துகிறேன். It doesn't happen overnight. அது ஒரு நாளில் நடந்துராது. We have to improve little by, like going for first standard, second standard, third standard, like that we keep pressing on to perfection. பரிபூரணத்தை நோக்கி செல்லும்படிக்கு நாம் ஒன்றாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று ஒவ்வொரு வகுப்பாய் சென்று கொண்டே இருக்க வேண்டும். It's like, you know, sometimes you see in the roads in India, two scooters have collided. இந்தியாவில் சாலையில் ரெண்டு வண்டிகள் மோதிக்கொள்வது, two wheelers. They're all yelling at each other. ஒருவருக்கு ஒரு சத்தம் போட்டுக் கொண்டிருப்பார்கள், கூச்சல் போடுவார்கள். The rule is whoever shouts loudest, he's right. அதில் என்னவென்றால் யார் அதிகமாய் சத்தம் போடுகிறாரோ அவர்தான் சரி. So as soon as you hit, one fellow will start shouting. மோதின மாத்திரத்திலே ஒரு மனுஷன் சத்தத்தை உயர்த்தி விடுவான். So I've also been in such situations. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன். And I learned slowly to become a little better and better. நான் கொஞ்சமாக நான் அதை மாற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டேன். So I wouldn't shout at people. நான் ஜனங்களுக்கு சத்தம் போட மாட்டேன். But if somebody turned in front of me and I had to brake suddenly. நான் திடீரென்று அவர்கள் எதிர்பாராத விதமாக குறுக்க வரும்பொழுது நான் திடீரென்று பிரேக் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். I would say, who gave you a driving license? உனக்கு யார் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது என்று. It's not shouting, it's just a little hit. சத்தம் போடுவதல்ல, உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தது என்று அவனை பாயிண்ட் பண்ணும்படிக்கு, ஹிட் பண்ணும்படிக்கு ஒரு வார்த்தை. I would go from there and the Lord says, that's not the way Jesus would speak. அந்த இடத்திலிருந்து செல்லும் பொழுது ஆண்டவர் என்னை குறிப்பிட்டு உணர்த்துவார், இது இயேசு பேசிக்க மாட்டார். I have to go to a higher standard. I have to get a promotion. ஆண்டவரே, நான் தேர்ச்சி அடைய விரும்புகிறேன். Please forgive me. என்னை மன்னியுங்கள். Help me. எனக்கு உதவி செய்யும். You know, if you're honest, நாம் நேர்மையுள்ளவர்களாக இருந்தால், say, Lord, that was wrong. That's not the way to speak. ஆண்டவரே, நான் மெய்யாகவே இப்படி நான் பேசி இருந்திருக்க கூடாது. Next time, if you really work on it, you will not say that. நாம் இப்படி நாம் அதில் ஒர்க் பண்ணுவோமானால் திரும்ப நாம் அதை செய்ய மாட்டோம். You just look at him with a stern face. That's a little better. சற்று கொஞ்சம் கடினமான முகத்தோடு நாம் பார்ப்போம். The Lord says that's also not good enough. You got to get another promotion. அதுவும் தவறுதான் அப்படினு நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது அடுத்த வகுப்புக்கு நாம் செல்வோம். So then I came to the place. நான் ஒரு இடத்துக்கு வருகிறேன். Even if it is the other person's fault, 100% அந்த மனுஷனும் அடுத்த மனுஷனுடைய தவறா இருந்தால், I would immediately say, நான் உடனடியாக சொல்லுகிறேன், Sir, I'm sorry. சார், ஐயா, என்னை மன்னியுங்கள். Then he'll smile at me. Oh, it's quite okay. அவன் அப்படி என்னை பார்த்து சிரிக்கிறான். பரவாயில்லை என்று போகிறான். Even though he made the mistake. அவன் தான் அந்த தப்பை செய்தது. Okay, fine. At least we are parting in peace. நாம் ஒருவர் சமாதானத்துடன் பிரிந்து விடுகிறோம். What is there if I have to pay 100 rupees to fix my scooter? It's not a serious thing. என்னுடைய ஸ்கூட்டர்ல ரிப்பேர் ஆன ஒரு காரியத்துக்காக 100 செலவு பண்ணா அது என்ன பெரிய காரியம்?
To control my tongue is more important than that 100 rupees. அந்த 100 ரூபாயை காட்டில் என்னுடைய நாவை அடக்குவதுதான் மிக I'll சிறந்த tell காரியம். you, God has helped me little by little by little. It did not happen in one day. இது ஒரு நாளில் நடந்துராது. தேவன் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு உதவி செய்தார். Don't get discouraged if you don't suddenly jump to college in one year. ஒரு வருஷத்துக்குள்ளாக நீங்கள் கல்லூரி லெவலுக்கு உடனே ஜம்ப் பண்ண முடியாது. If you got one standard promotion, thank God. Next year another little by little you go to the top. ஒரு வகுப்புக்கு நீங்கள் தேர்ச்சி அடைந்தீர்கள் என்றால் தேவனுக்கு நன்றியுள்ள உள்ளவர்களாயிருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் போவீர்கள். You get plenty of practice in your home for this. இதற்கு நீங்கள் அதிகப்படியான பயிற்சி உங்களுடைய குடும்பத்தில் எடுக்க வேண்டும். You don't have to do it in the road. In the home itself, lot of practice sessions we get. இப்படிப்பட்டதான பிராக்டிகல் கிளாसेस எல்லாம் வீடுகளே இருக்கிறது, ரோட்டில் இல்லை. Work on it. அதில் வர்க் பண்ணுங்கள், வேலை செய்து கிரியை செய்யுங்கள். Lord, I want this better thing that you have for me. ஆண்டவரே, எனக்கென்று வைத்திருக்கிற இந்த விசேஷித்த நன்மையை நான் அடைய விரும்புகிறேன். See Matthew 12. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். How to control my tongue. என்னுடைய நாவை எப்படி நான் கண்ட்ரோல் படுத்துவது? Again, the Lord uses the picture of snakes. மறுபடியும் பாம்பை தான் அவர் உருவமாய் Like we read in Romans 3. எப்படி நாம் ரோமர் 3இல் நாம் வாசித்தோமோ, Snakes. பாம்புகள். It's amazing how the Bible speaks about bad speech like snakes. எப்பொழுதெல்லாம் வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். கெட்ட பேச்சு பேசும் பொழுதெல்லாம், தீமையான பேசும் பொழுதெல்லாம் பாம்புகளை குறித்து கம்பேர் பண்ணப்படுகிறது. Matthew 12:34. மத்தேயு 12:34. You brood of vipers, how can you, if you are evil, speak what is good? விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? You know, I've heard some people say, Brother Zach speaks so strongly sometimes when he preaches. நான் ஜனங்கள் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டேன். Jesus speaks. என்னை விட்டுங்கள், இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நீங்கள் என்ன கேட்கவில்லை? Have you ever heard me tell to people, you brood of vipers? நீ பேசுகிறதை கேட்டிருக்கிறீர்களா? விரியன் பாம்பு குட்டிகளே. I've never said it. நான் இதை சொன்னதில்லை. Jesus was much stronger than me. என்னை விட இயேசு பலமாய் பேசியிருக்கிறார். Brood of vipers. விரியன் பாம்பு குட்டிகளே. Very strong. He told them the truth. அது சத்தியத்தை சொன்னார். To whom is he saying? அது யாருக்கு சொன்னார்? Listen. கவனிங்கள். They called him, verse 24, Beelzebul, ruler of demons. 24ஆம் வசனத்தில் பரிசேயர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல் என்று இயேசு சொன்ன பொழுது, really like snakes they were speaking. அவர்கள் பேசினது ஒரு பாம்பை போல தான் பேசினார்கள். First he forgave them. அவர்கள் முதலாவது மன்னித்து விட்டார். Verse 32. Okay, whatever you have said is forgiven. 32ஆம் வசனம், நீங்கள் பேசப்பட்டது மன்னிக்கப்பட்டது. I've got nothing against you. உங்களுக்கு விரோதமாய் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Now having said that I have forgiven you, நான் உங்களை மன்னித்தேன் சொன்ன பிறகு, now I have to tell you the truth about yourself. உங்களை குறித்ததான ஒரு உண்மையை நீங்கள் சத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். You are a brood of vipers. நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள். How can you speak what is good when you are evil in your heart? நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நலமானதை எப்படி பேசுவீர்கள்? Why did you call me Beelzebul now? என்னை ஏன் பெயல் பிடித்தவன் என்று சொன்னீர்கள்? You cannot speak like that if you have not already forgiven. He had already forgiven in verse 32. அவர் மன்னித்த பிறகுதான் இந்த காரியத்தை சொல்லியிருந்தார். I forgiven you. I want you to know that. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் மன்னித்து விட்டேன். Now let me help you. நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். Your heart is evil, that is why you speak like this. உங்களுடைய இருதயம் இப்படி தீமையால் இருக்கிறபடியால் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். If you are good, நீங்கள் நல்லவராய் இருந்தால், verse 35, from a good treasure good will come out. நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். Here is a law. இங்க ஒரு விதி இருக்கிறது. Verse 34, last part. The mouth speaks out of what fills the heart. 34ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். So if you want a good fruit, verse 33, make the tree good first of all. ஒரு நல்ல கனி வேற வேண்டும் என்றால் நல்ல மரத்திலிருந்து வரும். 33. 33ஆம் வசனம். If the tree is bad, the fruit will be bad. மரம் கெட்டதா இருந்தால் கனியும் கெட்டதா இருக்கும். The evil man, verse 35, from his evil in his heart he brings out evil. 35ஆம் வசனம், பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளிலிருந்து எடுத்து காட்டுகிறான். So it is not controlling the tongue, that is yoga, that is Buddhism. அது புத்த மதத்தை போலவும் அல்லது யோகா பயிற்சி போல நாவை மட்டும் கட்டுப்படுத்துவது. Christianity is dealing with the source, the heart. எங்கே எந்த ஊற்று என்றால் இருதயம் தான் அது ஊற்று. So it's not just controlling the tongue. அது நாவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல. It is that the heart is made loving. அதுதான் அந்த இதுதான் இருதயம் தான் விரும்புகிறது தீமையை. You say, okay, I don't yell at my wife or husband. You may be just a good Buddhist, that's all. நீங்கள் மனைவியை நீங்கள் சத்தம் போட்டு கூக்குரல் போடாமல் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு புத்திஸ்டை போல. No, in the heart. இருதயத்தில் you are merciful. இரக்கமுள்ளவர்களாய் இருப்பது. Forgiving. மன்னிப்பது. Who can do that? இதை யார் செய்ய இயலும்? No human being can purify his heart.
ஒரு மனுஷனால இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள That முடியாது. is why you need to be filled with the Holy Spirit. இதற்காக தான் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டியது அவசியமா I இருக்கிறது. cannot control my tongue because I cannot control my heart. என்னுடைய நாவை நான் கண்ட்ரோல் பண்ணாததுக்கு காரணம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் காரியம் இப்படி இருக்கிறது. You may say, oh, it was a moment of pressure, it came out. இது ஒரு நெருக்கத்தினால் இப்படி ஒரு வார்த்தை வந்து விட்டு சொல்ல I'm வேண்டாம். not really like that. நான் உண்மையில் அப்படி இல்லை. As long as you keep saying that, you will always be like that. நீங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறவரை இப்படித்தான் இருப்பீர்கள். Believe what Jesus said. இயேசு கிறிஸ்து சொன்னதை விசுவாசியுங்கள். Lord, there was some evil in my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் தீமை இருக்கிறது It's ஆண்டவரே. not full of evil, 90% is good. 90% நன்மை இருக்கத்தான் செய்யலாம். But there was a little poison there. அங்க ஒரு பாய்சன் இருக்கிறது, விஷம் இருக்கிறது. I want to get rid of it. அதிலிருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன். I want 100% good in my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் 100% நன்மை. I don't believe all of you, your hearts are evil. நான் நம்புகிறேன் எல்லாருடைய இருதயம் முழுமையாய் It's not evil. அப்படி தீமை உள்ளவர்களே அல்ல. Most of you, all of you got good hearts. எல்லாருக்கும் நல்ல இருதயம் உண்டு. There's a little bit of poison that can be there. அங்கே கொஞ்சம் தீமை பாய்சன் இருக்க முடியும். Get rid of it. அதிலிருந்து விடுதலை ஆகுங்கள். That's what I'm saying. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். Seek for 100% purity. 100% பரிசுத்தத்தை விரும்புங்கள். You know, you have a little grudge in your heart against somebody. யாரோ ஒரு மேல் ஒரு மனத்தாங்கல் இருதயத்தில் வைத்திருப்பீர்களானால் It's not full of evil. நாம் முழுமையான இருதயம் தீமை அல்ல. 95% is good. 95% நன்மை இருக்கிறது. A little grudge against someone. யாரோ ஒரு மேல் ஒரு 5% ஒரு மனத்தாங்கல். You don't cleanse it. அதை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்வதில்லை. One day you meet that person, it will come out. ஒரு நாளில் நீங்கள் சந்திக்கும் பொழுது வாயிலிருந்து புறப்படுகிறது. Oh, you keep a little grudge against your husband or your wife. உங்களுடைய மனைவியை குறித்தோ புருஷனை குறித்தோ விதமான ஒரு மனத்தாங்கல். You don't hate your husband or wife. You really love, you do so many things for each other. நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், நேசிக்கிறீர்கள் ஒருவருக்கு. ஆனால் there's a little thing inside about something you don't like. ஏதோ விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை உள்ளே வைத்திருக்கிறீர்கள். One day it will come out in your tongue. ஒரு நாளில் உங்களுடைய நாவில் அது புறப்பட்டு வரும். Husband wife relationship is very important in the New Testament. புதிய உடன்படிக்கையில் கணவன் மனைவியினுடைய ஐக்கியம் உறவு என்பது மிக முக்கியமான விஷயம். Don't think you're a spiritual person if you are not able to live in a good way as husband and wife. புருஷன் மனைவியாக நீங்கள் சேர்ந்து வாழ முடியவில்லை என்றால் உங்களை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம். We're not perfect. நாம் பூரணமானவர்கள் அல்ல. But we must first begin with controlling our heart and our tongue. நம்முடைய இருதயத்தை கட்டுப்படுத்துவதிலும் நம்ம நாவை கட்டுப்படுத்துவதிலும் ஆரம்பிக்க வேண்டும். If you want to know how serious this is, இது எவ்வளவு சீரியஸ் என்பதான விஷயம் அறிந்து கொண்டால் read verse 36. 36 வசனம். Every single careless word you speak, you'll have to give இல்ல கணக்கு ஒப்பிக்க வேண்டிய உங்களுக்கு சொல்லு. வீணான தீமையான ஒரு வார்த்தை. How many of you believe that verse? I'm absolutely convinced most Christians don't believe verse 36. நான் முழுமையாக இதை நம்புகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை விசுவாசிப்பதில்லை. You are all believers. நீங்கள் எல்லாம் விசுவாசிகள். How many of you can honestly say I believe verse 36? நீங்கள் நேர்மையாக எத்தனை பேர் சொல்லக்கூடும் இந்த 36 வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று? I believe with all my heart heaven and earth will pass away but this word will not pass away. வானம் பூமி ஒழிந்து போகும் ஆனால் இந்த வார்த்தை ஒழிந்து போகாது. I want to take it seriously. நான் இந்த வார்த்தை சீரியஸா எடுக்க விரும்புகிறேன். Even if I'm not perfect, I want to move towards perfection. நான் இன்னும் பூரணத்தை நான் அடைந்து செல்லாவிட்டால் பூரணத்தை நோக்க விரும்புகிறேன். Even in the way I speak to my children, I must have a control over my speech. என்னுடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிற காரியத்தில் நான் நாவை கண்ட்ரோல் பண்ணுவது. It's very, very important. மிக மிக முக்கியமான காரியம். Is this something better God has given us? இப்படிப்பட்ட மேன்மையான விசேஷத்தை தேவன் வைத்திருக்கவில்லையா? Our theme is God has something better for you. நம்மளுடைய கான்ஃபரன்ஸினுடைய கருப்பொருள் விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். And that better thing is that you can have a control over your heart and your tongue. உங்களுடைய அந்த விசேஷித்த நன்மை உங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்துவது, உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துவது. See, there's a balance in the teaching of scripture. வேதத்தில் உள்ளதான ஒரு சமநிலை பிரமாணம். One truth, another truth. That is the balance. இங்க ஒரு சத்தியம், இங்க ஒரு சத்தியம், அதுதான் சமநிலை. You know, the devil said it is written, Jesus said it is also written. இயேசு கிறிஸ்து சாத்தான் சொன்னான் எழுதி இருக்கிறது என்று இயேசு சொன்னார். இங்க எழுதப்பட்டு இதுவும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. See, Romans 5, you are justified by faith. ஆம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். James 2 says you are justified by your works. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுகிறோம். Which is right? எது சரி? I say both are right. ரெண்டுமே சரிதான். Which is your hand, left hand or right hand? இடது கையா வலது கை எது சரி? Both are your hands. ரெண்டுமே உங்களுடைய கைகள் தான். You need both. ரெண்டுமே நமக்கு தேவை. You are justified by faith, you are justified by works. Both are in the New Testament. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம், கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுகிறோம். ரெண்டு வேதத்தில் இருக்கிறது. And here's one of those works. இங்கே ஒரு வசனம் இப்படி இருக்கிறது.
Verse 37. 37 வசனம். You are justified by your words. உம்முடைய வார்த்தைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இங்கு. Have you read that? இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா? You are justified by faith. You are justified by faith. நீங்கள் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டீர்களா? But that faith must produce works. அப்படிப்பட்ட விசுவாசம் ஒரு கிரியை கொண்டு வந்திருக்க வேண்டும். What works? என்ன கிரியை? The words you speak. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள். Because by your words you'll be justified, by your words you'll be condemned. உங்களுடைய வார்த்தைகளினாலே நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படுவீர்கள் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீர்கள். Who will take this seriously? இந்த வார்த்தை யார் சீரியஸாக எடுப்பது? Those who see that this is a better thing. யாரெல்லாம் இதுதான் விசேஷித்த நன்மை என்று பார்க்கிறார்களோ அவர்கள் மட்டுமே. Those who see that if their words are gracious, the king will be their friend. யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ என்னுடைய வார்த்தை இனிமை உள்ளதாய் இருக்கும் பொழுது ராஜா பிரியப்படுவார் என்பதை பார்க்கிறவர்கள். Who has say I want this. ஆண்டவரே நான் விரும்புகிறேன். You know there's a thing called cancer of the tongue. நாவில் உள்ளதான புற்றுநோய். There are people who eat all this stuff, what is that red stuff that people eat? Pan, yeah. Pan. And they can get cancer of the tongue. அந்த பான் பராக் போன்ற போடுகிறவர்களுக்கெல்லாம் நாவில் புற்றுநோய் வருகிறது. Some get it. சில அதை அடைந்து பெற்று விடுகிறார்கள். Do you want that? அதை விரும்புகிறீர்களா? Cancer of the tongue, who wants that? நாவில் புற்றுநோய் யார் விரும்புவார்? This is the worst cancer. இது மிகப்பெரிய புற்றுநோய். Isn't it a good news that you can be healed of this cancer? இந்த புற்றுநோயிலிருந்து நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் என்பது நல்ல விஷயம் இல்லையா? This cancer of the tongue, the spiritual cancer of the tongue. ஆவிக்குரிய நாவில் உள்ள புற்றுநோய். You can be cured. Isn't that good news? God has provided something better. தேவன் விசேஷமான ஒரு நன்மை வைத்திருக்கிறார் என்றால் இது ஒரு நற்செய்தி இல்லையா? You know, for so many years they could not discover a cure for smallpox. நிறைய ஆண்டுகளாக அந்த பெரியம்மைக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. But they discovered it one day. ஒரு நாளில் கண்டுபிடித்தார்கள். Like that, all different tuberculosis, there was no cure for it. டிபிக்கு உண்டான மருந்து நிறைய நாட்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தார்கள். And then they discovered something. ஒரு நாளில் கண்டுபிடித்தார்கள். Thank God. அது நன்றி. Control of the tongue, there was no cure for it in the old covenant, thousands of years. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாவில் உள்ளதான காரியத்துக்கு ஒரு அந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்காமல் இருந்தது. Everybody had to have cancer of the tongue. எல்லாருக்கும் அந்த புற்றுநோய் இருக்கதான் செய்தது. Now Jesus came, he says there's a cure for it. இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த புற்றுநோய்க்கு ஒரு சிகிச்சை குணமாக்குதல் உண்டு என்று வந்தார். I can fill your heart with the Holy Spirit. நான் உங்களுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்புவேன். And make you have a good attitude even towards your enemies. உங்களுடைய எதிராளிக்கு கூட ஒரு நல்ல மனப்பான்மையை நான் உருவாக்குவேன். That you can control your tongue. உங்களுடைய பிறகு அந்த நாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, this is not a heavy burden. இது ஒரு பாரமான ஒரு காரியம் அல்ல. You know, like I said yesterday, thou shalt control thy tongue. இது நான் நேற்று தினம் சொன்னது போல கட்டாயமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். No, it's not like that. அது அப்படி அல்ல. It's a good news. இது ஒரு நற்செய்தி. You can be free from the cancer of the tongue. நாவில் உள்ள புற்றுநோயிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். Take it like that. அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். Don't take it as you must control your tongue, otherwise you'll go to hell. நீங்கள் நாவை கட்டுப்படாத பட்சத்தில் நரகத்துக்கு போவீர்கள் என்று நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளாதீர்கள். No. அப்படி அல்ல. I can be healed from the cancer of the tongue. என்னுடைய நாவின் புற்றுநோயிலிருந்து நான் குணமடைய முடியும். It's a good news. நற்செய்தி. God has provided something better. விசேஷித்த நன்மையானது ஒன்று தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். So, like all treatment, it takes some time for the treatment to work and you get healed. நாம் குணமடைவதற்கு எப்பொழுதும் சில நாட்கள் ஆகத்தான் செய்யும். ஆகும். Take the tablets every day. அந்த மருந்து மாத்திரைகளை அனுதினம் எடுங்கள். And if your wife forgets, remind her. If the husband forgets, remind her. You must take your tablets today, don't forget. மனைவியும் புருஷனும் ஒருவருக்கொருவர் மாத்திரை எடுக்க தவறாது விடுங்கள் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். We have both decided to be cured of our cancer. இருவரும் இந்த புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற தீர்மானித்திருக்கிறீர்கள். Darling, have you taken the tablets today? Darling, இந்த தினம் அந்த டேப்லெட் எடுத்துக்கொண்டாயா? Have you taken it? நீங்கள் எடுத்து விட்டீர்களா? We have to help each other. ஒருவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். This is not hurting each other. இது ஒரு காயப்படுத்துவதல்ல. We should not think of it as a burden. இது ஒரு பாரமான காரியம் அல்ல. The moment you think holiness is a burden, எந்த நிமிஷத்தில் பரிசுத்தம் பாரம் என்று எண்ணுகிறீர்களோ, that's the devil. அது பிசாசு. Holiness is not a burden. பரிசுத்தம் ஒருபோது பாரமானதல்ல. I preached for many years. Holiness is like health. நான் பல ஆண்டுகளாய் பிரசங்கித்திருக்கிறேன். பரிசுத்தம் என்பது ஒரு ஆரோக்கியத்தை போல. Supposing a father tells his children, I want you to be perfectly healthy.
நான் ஒரு தகப்பனார் தன் பிள்ளையிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. Oh daddy, what a commandment you're giving. I have to be healthy every day. எந்த பிள்ளைகள் இப்படி தகப்பனாரிடத்தில் சொல்வார்கள், என்ன டாடி இப்படி ஒரு பாரமான காரியத்தை சொல்லுகிறீர்களே, I have to be healthy. நான் சுகமாயிருப்பது. Can't I have 1 or 2 sicknesses at least? குறைந்தபட்சம் 1-2 வியாதியாவது நான் கொண்டிருக்க வேண்டாமா? No. இல்லை, Total. முழுமையான. Your mother takes the child to the doctor. ஒரு குழந்தையை தாய் கொண்டு செல்கிறார் என்றால், Doctor, my child's got 10 sicknesses. டாக்டர் தாய் சொல்லுகிறாள், என்னுடைய பிள்ளைக்கு 10 வியாதி இருக்கிறது. Please heal at least 8 of them. 1 or 2 if they keep, it doesn't matter. 1-2 வியாதிகள் இருந்தால் இருந்துட்டு போட்டும், 8ஐயாவது சுகப்படுத்துங்கள். Is that how you go to the doctor? இப்படிதான் டாக்டர் எடுத்து சொல்லுவோமா? Why should I say I have overcome adultery? Why should I say I have overcome adultery? நான் விபச்சாரத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்று எப்படி சொல்கிறோம்? I have overcome hatred. பகையை நான் மேற்கொண்டிருக்கிறோம் எப்படி I have சொல்கிறோம்? overcome stealing. நான் திருட்டை நான் மேற்கொண்டிருக்கிறோம் எப்படி சொல்கிறோம்? A little control of the tongue, it's okay if you're not able to control it. One sickness is all right. I can keep one sickness. அது அந்த நாவை கட்டுப்படுத்துவது என்பது 1-2 அப்படி வியாதி இருந்துட்டு போட்டும். We never take that attitude to sickness. நாம் வியாதிக்கு இப்படிப்பட்ட மனப்பான்மையுடையவர்களா இல்லை. Do I see lack of control of the tongue as a sickness? எப்பொழுதெல்லாம் நம்முடைய நாவில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதோ அது ஒரு வியாதி. I hope you and I will never forget what we heard today. இந்த நாள் நாம் கேட்டது நானும் நீங்களும் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். What I preach to you, I preach to myself. உங்களுக்கு நான் பிரசங்கித்தது எனக்கே நான் பிரசங்கித்துக் கொண்டேன். Word of God is a two-edged sword. It cuts you and cuts me. தேவனுடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம், என்னை வெட்டும் உங்களை வெட்டும். I do not want to preach anything that I do not seek to pursue myself. எனக்கு பிரசங்கிக்காத காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறது இல்லை. God is my witness that I seek with all my heart to control my tongue. என்னுடைய நாவை கட்டுப்படுத்தும்படிக்கு நான் முழு இதயத்தோடு நான் தேவனை தேடுகிறேன். I am not perfect. நான் பூரணமானவர் அல்ல. I've come a long way from what I was many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் எந்த நிலையில் இருந்தேனோ அந்த நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் வந்து விட்டேன். I am not asking you whether you are perfect. நீங்கள் பூரணம் அடைந்தீர்களா என்று நான் கேட்கவில்லை. I am asking you, நான் கேட்கிறேன், do you want to get a promotion? நீங்கள் தேர்ச்சி அடைய விரும்புகிறீர்களா? Day by day by day. ஒவ்வொரு நாளாக that you become a better person. ஒரு நாளில் நீங்கள் மேன்மையான விசேஷித்தவர்களாய் மாறுவீர்கள். Heart becomes purer and purer. இன்னும் உங்களுடைய இருதயம் சுத்தமாகும். And gradually what comes out of your tongue becomes sweeter and sweeter. படிப்படியாக உங்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் இனிமையாக இருக்கும். Don't ever say that was just in a moment I said that. நான் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இப்படி சொல்லிவிட்டேன் என்று சொல்லாதீர்கள். There's a very godly lady who worked in India called Amy Carmichael. ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்தவாட்டியானவர்கள் இந்தியாவில் வாழ்ந்தார்கள். She worked in Tirunelveli among the poor children. திருநெல்வேலி பக்கத்தில் அனாதை பிள்ளைகளிடத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவாட்டி ஏமி. She said a statement. இப்படி ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள். Listen to this. கவனியுங்கள். If a cup is full of sweet water, ஒரு கப்பு நிறைய இனிமையான ஒரு how hard you shake it, no bitter water will come out. அந்த கப்பை நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் அசைத்தாலும் அதிலிருந்து கசப்பான நீர் வெளியில வராது. You understand the meaning of that parable? அந்த ஓமையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்களா? Somebody irritated you so much, shook you. உங்களை மிகவும் பலவந்தமாய் உங்களை ஷேக் பண்ணுகிறார்கள். What came out? என்ன வருகிறது? What was inside came out. என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியில வரும். So if some wrong words came out, ஒரு தவறான வார்த்தைகள் வெளிவருகிறது என்றால், that fellow who shook you, யார் உங்களை அசைத்தார்களோ, angry, உங்களை கோபப்படுத்துறவர் யாரோ, to say thank you very much for showing me what is in my heart. என்னுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை காண்பித்தாயே உமக்கு நன்றி. Till now I thought I was all sweetness inside. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இவ்வளவு நாட்களாக உள்ளே இனிமையானது தித்திப்பு இருந்தது என்று நினைத்தேன். My enemy, I am so thankful that you showed me what is in my heart. என்னுடைய சத்ருவே உமக்கு நன்றி, என்னுடைய இதயத்தை நான் காணச் செய்தாய். I am very thankful. நான் உமக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். I mean, if somebody came to your house and knocked down one cupboard, ஒரு மனுஷன் திடீரென்று ஒரு கோபத்தோடு உள்ளே வந்து உங்கள் கப்போர்டை ஏதோ தள்ளிவிட்டார், and one snake came out from inside, அந்த கப்போர்டில் தள்ளினது பிறகு அங்கிருந்து ஒரு பாம்பு ஒன்று வெளியில வருகிறது, you'll thank him. Thank you for pushing that cupboard down. I didn't know there was a snake living there. அந்த கப்போர்டை நீங்கள் தள்ளினதற்காக நன்றி, அதிலிருந்து தான் பாம்பை நான் பார்க்க முடிந்தது. So when people irritate us, நம்மை ஜனங்கள் எரிச்சல் மூட்டும் பொழுது what comes out shows what is in our heart. அது என்ன வெளியில வருகிறதோ அதான் நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. Whether we really have the Holy Spirit controlling our heart or not. அப்பொழுதுதான் தெரியும் நம்முடைய இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்து கண்ட்ரோல் பண்ணுகிறாரா இல்லையா என்பது. So I believe the fullness of the Holy Spirit makes us control our tongue. நான் பரிசுத்த ஆவியானவர் இடையே நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவார் என்று நான் சொல்வது உண்மைதான். Our mother tongue. நம்முடைய சொந்த பாஷையை. Let's pray that God will help us. நாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Heavenly Father, பரமபிதாவே,
We know that all things are possible with you. எல்லாம் உம்மால் கூடும் ஆண்டவரே. And like Paul said, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று பவுல் சொன்னது போல. Forgive us our past failure. எங்களுடைய கடந்த கால தோல்விகளை எங்களுக்கு மன்னியும். Help us to press on to perfection. பரிபூரணத்தை நோக்கி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். I want to say one last thing. ஒரு கடைசியா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். The first step to this perfection பூரணத்தை நோக்கி உண்டான முதல் படி is to ask forgiveness whenever you hurt somebody with your tongue. உங்களுடைய நாவினால் யாரையாவது நீங்கள் காயப்படுத்தியிருப்பீர்கள் என்றால் முதலாவது கேட்க வேண்டியது மன்னிப்பு. Say, I'm sorry. என்னை மன்னித்து விடுங்கள். Whoever it is. யாரா இருந்தாலும் சரி. Ask forgiveness. மன்னிப்பு கேளுங்கள். And then God will see that you're serious about overcoming your sin. பாவத்தை குறித்து மேற்கொள்கிற காரியத்தில் நீ சீரியஸாக இருப்பீர்கள் என்று அப்பொழுதுதான் பார்ப்பார்.